சரி, இதுக்குள்ள போம், பயிற்சியில போம். அப்ப 2016 பார்க்கணும் நாம. 2016 கொஞ்சம் எம்சிக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த எம்சிக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நான் மின்காந்த தூண்டலையும் இதுல எடுத்து செய்ய போறேன். மின்காந்த தூண்டல் வந்து வேறையா பார்ப்பாங்க. சப்போஸ் நான் இதுல எடுத்து செய்வேன், தியரி லைட்டா ரீகால் பண்ண மாதிரி தான் போகும். சரி, இப்ப 2016ல 6வது எம்சிக்கு போகும். ஃபர்ஸ்ட் வந்து 2016 வர 6வது எம்சிக்கு எல்லாரும் ஒர்க் பண்ணிருப்பீங்க. பாருங்க, ஒரு குளித்த நிலைமாற்றியில் முதன்மை சுருள்கள் 360. அப்ப நிலைமாற்றின்னு சொல்ல நேரம் உங்களுக்கு தெரியும், பிரைமரி ஒன்று இருக்கும், செகண்டரி ஒன்று இருக்கும். சரியா? நிலைமாற்றின்னு சொல்ல நேரம் பிரைமரி ஒன்று இருக்க போகுது, செகண்டரி ஒன்று இருக்க போகுது. இங்க நடுவுல வந்து வெளியுறவு அம்சம். இப்ப இதுல என்ன விஷயம் என்னன்னா, நிலைமாற்றியை பொறுத்த மட்டும் நிலைமாற்றியை பத்தி உங்களுக்கு 16ல எஸ்ஐ வந்திருக்கு. சொன்னா அதுல என்ன கொஞ்சம் டீப்பா போகும் மின்காந்த தூண்டலோட. நீங்க லைட்டா சொல்லியேன் என்னன்னா, வலு வந்து இங்க வார வலுவும், இது நான் பிரைமரி, இதை நான் செகண்டரி எடுத்துன்னு சொன்னா, இங்க வார வலுவும் இங்க வார வலுவும் ஈக்குவலா இருக்கும். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், வலுன்னு சொல்லி வந்து பி சமன் விஐ. சோ பிரைமரியில விஐ பெருக்கமும் செகண்டரியில விஐ பெருக்கமும் ஈக்குவலா இருக்க போகுது. அப்ப இதுல நீங்க பாருங்க, விபி ஐபி நாம எடுப்போம். இதுல ஒரு மின்னோட்டத்தை நான் ஐபின்னு சொல்லியே, இதுல ஒரு இதை வந்து வலுவை வந்து விபின்னு சொல்லியே, சாரி வோல்டேஜ் விபின்னு சொல்லியே, இது செகண்டரி நாம விஎஸ்ஐஎஸ் சொல்லி எடுப்போம். அப்ப விபியும் ஐபியும் சமனத்துக்கு விஎஸ்ஐஎஸ். சோ இதுல இருந்து விபிலிங்கில் விஎஸ் வந்து நம்ம சொல்லலாம், ஐஎஸ்சிங்கில் ஐபின்னு சொல்லலாம். சரியா? இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அடுத்தது வந்து சுருள்களுடைய எண்ணிக்கை. சரியா? அடுத்து வந்து சுருள்களுடைய எண்ணிக்கை. இந்த சுருள்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த மட்டும் நான் பார்த்தோம் சொன்னா, இதுல உள்ள பிரைமரியில உள்ள சுருள்கள் எண்ணிக்கை என்பி, இதுல என்எஸ் எடுத்துன்னா, சுருள்களுடைய எண்ணிக்கைக்கான விகிதம் என்பிங்கில் என்எஸ் வந்து எதுக்கு சமம்னா விபி இங்கிலீஷுக்கு சமம். விபி இங்கிலீஷுக்கு சமம். இங்க எப்படி இது நடக்கும்னு சொன்னா, மின்காந்த தூண்டலால தான் இது நடக்குது. இது சம்பந்தமா எஸ்ஐல இருக்கிறதால நான் அதுல உங்களுக்கு டீப்பா வழங்கப்படுத்தேன். சோ இப்ப நான் கேள்விக்குள்ள போறேன். ஒரு குறித்த நிலைமாற்றில் முதன்மை சுருள்கள் 360 முறுக்குகளும் துணை சுருள் 30 முறுக்குகளும் உள்ளன. இந்நிலைமாற்றியை பயன்படுத்தி பின்வரும் வோல்டோலமாறுகள் எது செய்யப்படுகின்றது? இப்ப என்னன்னு சொன்னா, 360 சுருளும் இங்க வந்து, இப்ப இதுல வந்து என்னன்னா 360 சுருள் இருக்கும் பிரைமரியில, செகண்டரியில வந்து 30 இருக்கான். இப்ப இந்த நிலைமாற்றியை வந்து என்னத்தை செய்யலும் சொல்லியிருக்கான். இதுல நீங்க பாருங்க, நிலைமாற்றியில வந்து என்னண்டா, அதாவது நிலைமாற்றியில இங்கால் எடுக்கக்கூடியது வந்து ஆடலோட்டத்தை மட்டும். நீங்க நேரோட்டத்தை அனுப்பினீங்கன்னு சொன்னா இங்கால எடுக்க எல்லாம். நீங்க இந்த பிரைமரிக்குள்ளால வந்து பிரைமரி சொல்லி நம்ம வழங்குன்னு எடுப்போம், செகண்டரி வந்து நம்ம பெருகுன்னு சொல்லி எடுப்போம். இது இன்புட் பண்ண போறோம், இல்ல அவுட்புட் பண்ண போறோம். பிரைமரியில வந்து நீங்க மின்னோட்டத்தை வழங்க மின்னோட்டம் வந்து ஆடலோட்டமாக இருந்தா மட்டும்தான் செகண்டரியில வந்து அவுட்புட் வரும். காரணம் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு எஸ்ஏ வார்த்தையும் வழங்கப்படுத்தேன். சரியா? மின்காந்த தூண்டல் தான் ரீசன். நிறைய பேர் நிலைமாற்றின்னு சொல்லி இவ்வளவு விஷயத்தையும் படிச்சு கொடுத்துட்டு போறாங்க. அது ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லவே இல்லை. சரி, அதாவது அந்த காரணத்தை வந்து நான் உங்களுக்கு எஸ்ஏ நான் வழங்கப்படுத்தேன். எஸ்ஏ மின்காந்த தூண்டல் வந்திருக்கிறதால மின்காந்த தூண்டல் தான் ரீசன். அப்ப பிரைமரியில வேற மின்னோட்டம் வந்து ஆடலோட்டம் இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன செய்யணும், செகண்டரியில மின்னோட்டம் இருக்கு. அப்படின்னா நிலைமாற்றம் சொல்லி பண்ணுமாக்கிறத நம்ம ஆடலோட்டத்தை தான் வழங்கணும். நிலைமாற்றிக்கு நேரோட்டத்தை வழங்கி எடுக்க இயலாம். சோ இப்ப நாங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இதுல பாருங்க ஆன்சர்ல நேரோட்டம் சொல்லி இருக்குது 3 4. அப்ப அது ரெண்டையும் கட் பண்ணி விட்டுருங்க. சாரி 3 5. 3வது ஆன்சரும் 5வது ஆன்சரும் வராது. காரணம் என்ன சொன்னா, நேரோட்டத்தை வந்து நமக்கு இங்க பெற இயலாதால. சரியா? அப்ப ஆடலோட்டத்தை மட்டும் நமக்கு இங்க பெற இயலும், நேரோட்டத்தை நமக்கு இங்க பெற இயலாம். சோ அது ரெண்டும் வராது. அப்ப நீங்க ஆடலோட்ட தான் வழங்க போறீங்க. அவனே சொல்லுங்க, இன்புட் எத்தனையா 240 வோல்ட்டா. அப்ப அவுட்புட்ல என்ன வரப்போன்னு சொல்லி பார்க்க போறோம். டிரெக்டா நான் என்ன செய்யணும்னா, இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணி பிரைமரி முறுக்குகள் 360, செகண்டரி 30, பிபி பிரைமரியில நான் கொடுக்க 240 வோல்ட் ஆடல் ஓட்டம். ஆடல் ஓட்டத்தை கொடுத்தா மட்டும்தான் எனக்கு என்ன செய்யலாம், அவுட்புட்ல இது எடுக்க இயலும். சரியா? நேரோட்டத்தை கொடுத்து பெற இயலாம். அப்ப ஆடல் ஓட்டத்தை கொடுத்து நான் ஆடல் ஓட்டத்தை பெற போறேன், ஆடல் ஓட்டத்தை கொடுத்து நேரோட்டத்தை எடுக்கவும் இயலாம். சரியா? அப்ப 240 கீழே இங்கால என்ன செஞ்சு வரப்போகுது, உனக்கு விஎஸ் சொல்லி வரப்போகுது. விஎஸ் எனக்கு கேள்வி. அப்ப இதை நான் ஷார்ட் பண்ணி சொன்ன பாருங்க, இங்க 12 இங்க 1. சோ இதே மாதிரி ஷார்ட் பண்ணி விட்டா 2. அப்ப விஎஸ் வந்து எனக்கு என்ன வரப்போகுது 20 வோல்ட். அப்ப நான் அவுட்புட்ல இங்க செகண்ட்ல எடுக்க போடுது ஆடல் ஓட்ட 20 வோல்ட். சரியா? அதுக்கப்புறம் அதை நீங்க நேரோட்டமா மாற்றதுக்கு உங்களுக்கும் அங்கால சரி இந்த இதுல படிப்பீங்க, கொள்ளலை இதுல போட்டு மாத்துறது, அந்த செட்டப் செஞ்சுக்கலும். ஆனா இதுல வாரது வந்து சுருங்கல வாரது வந்து ஆடல் ஓட்டம் தான் இருக்கு. சோ இதுக்கு நீங்க ஆன்சர் வந்து 4வது அமையும். இதுதான் இந்த ஃபீல்ட்ல உள்ள நிலை மாற்றின் சொன்ன பகுதி. சரியா? கிளியரா? தேவையான நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப அடுத்ததுக்கு மூவ் ஆகணும்.
சரி, ஃபர்ஸ்ட் ஆன்சர் கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு கட் பண்ணிக்கலாம், அது உங்களை பொறுத்தது. அது உங்களோட எல்லாம் இருக்கு. ஆன்சர் எப்படி கட் பண்ணா உங்களோட எல்லாம் இருக்கு. நான் விஷயத்த சொல்லி தாரேன். நீங்க விவேகம் ஸ்பீட் வந்து உங்களோட எல்லாம் இருக்கு. எம்சிக்கு மேக்ஸிமம் எந்த ஸ்பீட்ல நீங்க செய்யுங்களோ அந்த ஸ்பீட்ல அவுட்புட் இருக்கு. சரியா? ஷார்ட்டா தான் இப்ப தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்பிஎல் என்எஸ் வந்து விபிஎல் விஎஸ்க்கு சமன், வலு சம்பந்தத்தால் விபிஐபி சமன் விஎஸ்ஐஎஸ். ஸோ இதை வச்சு நான் ஆன்சர் எடுத்தேன். சரியா? மின்காந்த தூண்டல்ல வந்து நான் என்ன செய்ய, இதுக்குள்ள என்ன நடக்கிற செட்டப்பை வந்து நான் மின்காந்த தூண்டல் வகைப்படுத்தி. சரி, அடுத்துக்குவோம். அடுத்தது வந்து தப்பல் வேகம். வாங்க 23வது கேள்வி. 2016 வந்த 23வது எம்சிக்கு வாங்க. கோலம் ஏக்குரிய விகிதம் கோல்ட திணிவிங்கில் 6. திணிவிங்கில் 6 என்ற விகிதம் ஏ கொண்டிருக்க போகுதோ பி கொண்டிருக்க போகுது. சரியா? இப்ப ரெண்டு ஒப்பிட்டு சொல்லுங்க. கோலம் ஏக்குரிய, பாருங்க கேள்வியில பாருங்க, முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க, எனக்கு தேவைப்படும். கோலின் ஏக்குரிய விகிதம் கோலின் திணிவின் கீழ் கோலின் 6 ஆனது கோல் பிக்குரியதை விட 4 மடங்கு எண். அப்ப இந்த விகிதம் வந்து பிக்குரியதை விட 4 மடங்கு. அப்ப ரெண்டையும் சமப்படுத்தும் மக்கள் சொன்னா எத்தனை மடங்கு ஆயிர போதும்? 4 மடங்கு ஆயிர போதும். பாருங்க, யாராலும் பாருங்க, பிக்குரியதை விட 4 மடங்கு, சாரி, ரெண்டையும் சமப்படுத்தும் மக்கள் சொன்னா இது எத்தனை மடங்கு ஆயிர போகுது? 4 மடங்கு ஆயிர போகுது. சரி, கேள்வியில அந்த வேர்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அடுத்த மூல போறது லேசி. சோ வேர்டை பாருங்க. கோலம் ஏக்குரிய விகிதம் திணிவிங்கில் 6 ஆனது கோலம் பிக்குரியதை விட 4 மடங்கு. அப்படின்னா பி வந்து 1 கடந்த ஏ வந்து எத்தனை? 4. அப்ப இந்த 1 நீங்க 4 சமப்படுத்தும் எத்தனை அளவு இருக்கணும்? 4 அளவு இருக்கணும். அப்ப இது இந்த பீட இத 4 அளவு பெருக்கினா எதுக்கு சமனாக போகுது? கோலம் ஏக்கு சமனாக போகுது. சரியா? அதைத்தான் இங்க நாங்க மென்ஷன் பண்ணுவாங்க. சரி, 4 மடங்கு எனின் விகிதம் கோல் ஏயின் மேற்பரப்பில் தப்பல் வேகம் கோல் பியின் மேற்பரப்பில் தப்பல் வேகம். சரி, தப்பல் வேகத்தை கேட்டிருக்கோம் உங்கள்கிட்ட. சரியா? தப்பல் வேகம் சொன்னா என்ன? தப்பல் வேகம் சொல்லுது ஒரு பொருளை அட கோலத்துல மேற்பரப்புல இருந்து புவிட மேற்பரப்புல எதுல இருந்து நீங்க வீசினீங்கன்னு சொன்னா அது வந்து அந்த மண்டலத்தை அப்படின்னு சொன்னா அந்த ஈர்ப்பு புலத்தை தாண்டி செல்ல தேவையான குறைந்த வேகம் தான் தப்பல் வேகம். அந்த ஈர்ப்பு புலத்தை தாண்டி தப்பி செல்ல தேவையான குறைந்த வேகம் தான் என்ன? தப்பல் வேகம். அப்ப நான் இங்கிலேருந்து ஒரு பொருளை தப்பல் வேகம் பியோட எரிஞ்சேன்னு சொன்னா அது என்ன செய்ய போதும்? இதை தாண்டி மட்டுமட்டாக இங்கே போச்சலும் அட வேகம் 0 ஆகும். ஏன்னா நான் மினிமம் வேகத்தோட வீசினா இந்த இடத்தை தாண்டி நான் போகணும். சோ மினிமம் வேகத்தோட வீசிய சோ மட்டுமட்டா தாண்டி போதும், இந்த வேகம் 0 ஆகும். இதுல 6 எடுத்தா சக்தி காப்பு தத்துவத்தின் படி என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா நீங்க சக்தி காப்பு தத்துவத்தை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. சக்தி காப்பு தத்துவத்தின் படி இந்த இடத்துல கொண்டிருக்க மொத்த சக்தி என்னன்னா 0. காரணம் ஈர்ப்பு புலத்தை தாண்டிட்டு. ஈர்ப்பு புலத்தை தாண்டிட்டுன்னு சொன்னா அழுத்த சக்தி 0. ஏடா ஈர்ப்பழுத்தம் 0 ஆகிரும். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வேகம் மட்டுமட்டா 0 ஆகணும். ஏன்னா மினிமம் குறைந்த வேகம் அப்படின்னு சொன்னா இதை தாண்டி அது செல்லுறதுக்கு ஈர்ப்பு புலத்தை தாண்டி அது செல்லுறதுக்கு தேவையான மிக குறைந்த வேகத்தை நான் பார்க்கேன். சோ அந்த வேகத்தோட நான் வீசினா இதை மட்டுமட்டாவது தாண்டணும். சோ இது வேகம் 0. இப்ப நான் சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்ண போறேன். அப்ப நான் சக்தி காப்பு தத்துவத்தின் படி ஆரம்ப சக்தி எதுக்கு சமன் சொன்னா இறுதி சக்திக்கு சமன். ஆரம்ப சக்தி நான் வீசின வேகம் என்ன? 12 mv². இங்க ஒரு அழுத்த சக்தி இருக்க போது மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ஓவர் ஆர். சரியா? கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ஓவர் ஆர் என்னத்துக்கு சமன்? இறுதியா இந்த இடத்துல சக்தி என்ன? 0க்கு சமன். சோ இதுல இருந்தா சுருக்கேன்னு சொன்னா பாருங்க, v² எதுக்கு சமன்டா 2gm ஓவர் ஆர். சோ v எதுக்கு சமன்? வர்க்கமூலம் 2gm ஓவர் ஆருக்கு சமன். 2gm ஓவர் ஆருக்கு சமன். அப்ப தப்பல் வேகத்துக்கான ஈக்குவேஷன் என்ன? v சமன் √2gm ஓவர் ஆர். இப்ப நான் கேட்டது என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஏட தப்பல் வேகத்துக்கும் பி தப்பல் வேகத்துக்கும் இடையிலான விகிதத்தை கேட்டிருக்கான். அப்ப நான் இப்ப ஏக்கு இதை நான் அப்ளை பண்ணினேன். எனக்கு வரப்போகுது என்னன்னா va சமன் வர்க்கமூலம் 2g நான் எடுத்தா எம்மிங்கில் ஆரம்பிச்சுல ஏடு எம்மிங்கில் ஆர். இது எதுட ஏடு. இதை அடுத்ததுக்கு எடுத்தா பிக்கு எடுத்தா பிபி எதுக்கு சமன்டா வர்க்கமூலம் 2g இன்டூ எம்மிங்கில் ஆர் ஏடு பி எதுக்கு சமன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஒண்ணுல என்ன ஒண்ணு பிரிச்ச போறேன். அப்ப நான் அங்கேயும் எழுதியும் பாருங்க, விஏங்கில் விபி எனக்கு என்ன சமனா இருக்க போன்னு சொன்னா மேல வர்க்கமூலம் 2g எம்மிங்கில் ஆர் ஏ
கீழே வர்க்கமூலம் 2g minglar b. இப்ப எனக்கு இந்த 2g ருட்டுக்குள்ள எனக்கு இப்ப பிரிபடிய வர்க்கமூலத்தை எனக்கு என்ன செய்யணும், பொதுவா வர்க்கமூலம் சொல்லி போடலும். சோ வர்க்கமூலம் சொல்லி போது 2g வெட்டுப்பட போகுது. அப்ப இந்த பிரிபடிய நேரம் எனக்கு வர்க்கமூலத்தை என்ன செய்யணும் சொன்னா, பெருக்க நேரம் பிரிபடிய நேரம் வர்க்கமூலத்தை பொதுவா போடலும். கூட்டல் கழித்தல்ல வர்க்கமூலத்தை பொதுவா போடலாம். அப்ப இதுல எனக்கு 2g வெட்டுப்பட்டா எனக்கு விட வர போகுது வர்க்கமூலம் mr a க்கு mingil r b. இப்ப இதுல பாருங்க நீங்க mingil r a mingil r b இது கீழே வந்துட்டு சொன்னா விட என்ன 4. அப்ப எனக்கு இந்த விகிதத்துக்கு என்ன போடலும் 4 சொல்லி போடணும். வர்க்கமூலம் 4 சொல்றது என்ன விட என்ன 2. சோ தப்பல் ஏங்கில் பின்னு சொல்ல ரேஷியோ உங்களுக்கு என்ன வர போகுது 2 சொல்லி வர போகுது. சரியா? இது ஒரு புள்ள மெத்தட் படி செய்யுது. இன்னொரு புள்ள நார்மலா யோசிச்சுது தப்பல் வேத்துக்கு ஈக்குவேஷன் பாடம் இதெல்லாம் அந்த புள்ள செஞ்சுட்டு இருக்கையில இது நான் தியரியை ரீகால் பண்ணதுக்கு சென்ன விஷயம். இதெல்லாம் புள்ள செஞ்சுட்டு இருக்கையில இந்த லாஸ்டா வந்த ஈக்குவேஷன் பாடம். சோ v proportional to வர்க்கமூலம் m over r. சரியா? அப்ப அதுக்கு தெரியும் வேகத்துக்கு நேர் விகித சமன். சோ இதன் கீழ் இது 4 வரப்போகுது. அப்ப v எங்கள் vb √4 சோ விட 2. அப்ப டைரக்டா போடவும் மேலும் நான் இதோட தியரியை ரீகால் பண்ணதுக்காக பேசிக்ல இருந்து வரணும். சரியா? தேவையானதை நோட் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா போதும். இல்ல நோட் பண்ணிருப்பீங்க, அதுல உங்களுக்கு தேவையான எட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப அடுத்த கேள்விக்கு 24 கேள்விக்கு மூவ் ஆகும். நான் ஹாப் பண்ணி உங்களுக்கு தியரிகள் ரீகால் ஆகிட்டு போகும்னு சொல்லி பிரச்சனை சொன்னா நீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் இது மெயினா போட்டது வந்து எனக்கு பேப்பர் செய்யறது மட்டும் இல்லை என்ன நோக்கம், நீங்க ஒர்க் பண்ணி பேப்பர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கணும், தியரியும் ரீகால் ஆகும். அதுதான் நான் இங்க இது போட்டது. கொள்ளளவு. சரியா? கொள்ளளவு சொல்ல ஒரு எஸ்ஐ வந்து வர சொல்ல நான் பலப்படுத்தேன். எஸ்ஐ இருக்கு ஏ சமாந்தர தட்டு கொள்ளளவை கொடுக்க அழுத்த மாறே இல்ல கொள்ளளவின் என்ன இது சம்பந்தமான இதுகளை பார்ப்போம். நாம ஒரு எஸ்ஐ இருக்கு பின் வரட்டும். இப்ப கேட்டு என்னன்னா ஒரு கவுசி மேற்பரப்போட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கவுசி மேற்பரப்போட வந்திருக்கான். சரி, இது பிளஸ் வி வோல்டேஜ் இருக்கு ஒரு பேட்டரியா. சரியா? உங்க பேட்டரியோட வோல்டேஜ் வந்திருக்கான் பிளஸ் வின்னு சொல்லி இதெல்லாம் சி 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 சீன் இருக்க சமோல கொள்ளலாம். இப்ப அவன் கேட்டது என்ன சொல்லுண்டா இங்க எஸ்னிஸ்ல ஒரு கவுசி மேற்பரப்பு வந்துட்டு இல்ல அன்லைன் பண்ணுங்க தேரியம் இன் பாயம் எஸ்சினோடான தேரியம் இன் பாயம். இப்ப உங்களுக்கு தெரியும் உயிந்தன் பாலம் ஒன்று படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரிசிட்டி படிச்சா இந்த உயிந்தன் பாலம் சொன்ன சாப்டர் தெரிஞ்சிருக்கும். இல்லன்னு சொன்னா என்னண்டா நீங்க பாருங்க இதுக்கு இதுல இருக்க ஏற்றம் சும்மா சொல்லியனே மைனஸ் கியூன்னு சொன்னா இதுலயும் என்ன இருக்க போகுது மைனஸ் கியூ இருக்க போகுது. சரியா? இதுலயும் என்ன செய்ய போறோம் மைனஸ் கியூன்னு சொன்னா இங்கேயும் என்ன இருக்க போகுது, சாரி இதுல பிளஸ் கியூ தூண்டப்பட போகுது, இதுலயும் என்ன செய்ய போகுது பிளஸ் கியூ தூண்டப்பட போகுது. இங்க மைனஸ் கியூன்னு சொன்னா இதுல மைனஸ் கியூ, ஏன்னா பிளஸ் கியூ மைனஸ் கியூ, இங்க பிளஸ் கியூ. அப்ப இதுல உள்ள ஏற்றம் சமன் இதுல உள்ள ஏற்றம் சமன். சரியா? இதுல உள்ள கொள்ளளவும் சியும் சமன். உங்களுக்கு தெரியும் கியூ சமன் சிவி. சோ வோல்டேஜ் வந்து கியூ இங்க சி. அப்ப ஏற்றம் சமன் கொள்ளளவும் சமனாக சொன்னா இந்த புள்ளிக்கும் இடையிலான அழுத்தம் எப்படி இருக்கும் சமனா இருக்கும். இதுக்கும் இடையிலான அழுத்தமும் சமனா இருக்கும். அப்ப இந்த அழுத்தமும் இந்த அழுத்தம் எப்படி இருக்கும் சமனா இருக்கும். இப்ப உதாரணமா இப்ப இங்க நான் இதை நான் உதாரணமா வீடு சொல்லி எடுத்தேன். இங்கே நான் புய்த்தொடுப்பு மாதிரி செஞ்ச மாதிரி கற்பனை பண்ணி இங்கே வீண்டு எடுத்தா இந்த இடத்துல அழுத்தம் வி, இந்த இடத்துல அழுத்தம் வி. இங்கே நான் வீடேஸ் எடுத்தா இங்கே என்ன வீடேஸ். அப்ப இங்கே காணப்படும் இந்த கொள்ளளவுக்கு குறுக்க அழுத்தம் இல்லைன்னு சொன்னா அந்த கொள்ளளவு சேமிக்கப்பட்ட கொள்ளளவும் இருக்கு ஆனா அழுத்தம் இல்ல. சோ அந்த கொள்ளளவு சேமிக்கப்பட்ட ஏற்றம் என்ன பூஜ்ஜியம். சோ இது சேமிக்கப்பட்ட ஏற்றம் பூஜ்ஜியம். இப்ப இந்த கவுசி மேற்பரப்பு மட்டும் பாருங்க, இதுல பிளஸ் கியூ மைனஸ் கியூ ரெண்டையும் கூட்டினா 0. சோ இந்த கொள்ளளவு எஸ்க்குள்ள போற தேரிய மின்பாயம் பை வந்து எப்படி இருக்க போகுது பூஜ்ஜியமா இருக்க போகுது. எஸ்க்குள்ள போற தேரிய மின்பாயம் பை வந்து பூஜ்ஜியமா இருக்கு. சரியா? இதுதான் கேட்ட கேள்வி. இது வந்து உயிந்தன் பாலத்தை வச்சு மாதிரிதான் ஐடியா எடுத்திருக்கான். ஏற்கனவே அந்த உயிந்தன் பாலத்தை வச்சுதான் கேள்வி மூவ் ஆயிட்டு போகும். ஸோ அந்த உயிந்தன் பாலத்தை வந்து தடைகளை போட்டு தருவாங்க உங்களுக்கு. நீங்க அதை எலக்ட்ரிசிட்டியில படிப்பீங்க. ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டி டிவிஷன் வந்துச்சுன்னா அந்த உயிந்தன் பாலத்தை பார்ப்போம். இங்க நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
கொள்ளளவி கொள்ளளவின்னு சொல்ற நேரம் அந்த கொள்ளளவி குறுக்க வந்து நேரோட்டம் எந்த காலமும் போகாது, ஆடலோட்டம் மட்டும்தான் போகும். அதே நேரம் வந்து அப்ப இதுக்குள்ள மின்னோட்டம் ஓடுதா, மின்னோட்டம் ஓடுது. ஆனா ஆரம்பத்துல பொடுக்க நேரம் இந்த கசிவு மின்னோட்டம் ஒன்றும் போகும். ஆனா ஃபுல்லா மின்னோட்டம் ஓடுமான்னு சொல்லி கேட்டா ஃபுல்லா மின்னோட்டம் ஓடாது. சரியா? அதே நேரம் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஏற்றங்கள் வந்து இந்த தட்டுல இந்த தட்டுல இங்க பிளஸ் மைனஸா இருக்கு. அப்ப இந்த கொள்ளளவை இந்த சாப்டர் வரைக்கும் நான் அந்த ஏற்றங்களை எப்படி குறிச்சு பாஸ் பேப்பர் பாயிண்ட் மாதிரி வந்து ஞாபகம். சோ அதுல நான் இந்த கொள்ளளவு சம்பந்தம் அடுத்த டீப்பானுக்கு போறேன். கொள்ளளவு சம்பந்தமா கியூ சமன் சிவின்னு சொல்லி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இல்ல மின்பாயம் காட்டி இருக்கான். சோ தேரிய மின்பாயம் 0 இருக்கு. தேவையான நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தது போறேன். அடுத்தது 27வது எம்சி. ஆடலோட்டம் சொல்லுது என்ன சொன்னா, ஓட்டம் வந்து ஒரு சீரான மின்னோட்டம் இல்லாம மாறி மாறி போடும். ஆடலோட்டம் மாறி மாறி அலை வடிவில் மாறி மாறி போகும். சரி, அது எலக்ட்ரிசிட்டிலாம் நீங்க பாப்பீங்க மேக்சிமம். ஊட்டு கரண்ட் எல்லாம் ஆடலோட்டம். நேரோட்டம் சொல்லி வந்து அதை நாம ஆடலோட்டத்தை நேரோட்டமா மாத்தி எடுப்போம். சரி, அந்த எலக்ட்ரிசிட்டி வாடகை படிச்சுன்னா வழங்கி இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த இன்னைக்குள்ளவங்க வந்து கேட்ச் பண்ணிக்கோங்க. சரி, நான் அடுத்தது 27வது எம்சிக்கு போறேனே. இப்ப உங்களோட காந்த புலத்தை எடுத்து வந்தானே 2 வகையான விஷயம் இருக்கு. ஒன்று புள்ளி ஏற்றத்துல தாக்குற விஷயம் ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து மின்னோட்டம் ஓடுவ நேரம் ஒரு கோல்ல தாக்கு விஷயம் ஒன்று இருக்கு. புள்ளி ஏற்றம் ஒன்று காந்த புலத்துக்கு செங்குத்தா விவேகத்துல போகணும்னு சொன்னா, இப்ப காந்தப்புலம் உள்நோக்கி இருக்கு, இது இந்த திசையில விவேகத்துல போகணும்னு சொன்னா தான் காந்தப்புலத்து செங்குத்தாவோட இயக்கம் ஒன்று இருக்கும்னு சொன்னா, இல்லாட்டி வேகக்கூறு ஒன்று இருக்கும்னு சொன்னா மட்டும்தான் அதுல என்ன செய்யணும்னு சொன்னா விசைய அனுபவிச்சு. அப்ப இதை நீங்க எடுத்து பாத்தீங்க சார், ஒரு புள்ளியேற்றத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்றத்தாக்கு விசைக்கான கோவை நாம எப்படி சொல்லுவோம்னா F = BVQ. இது திசை வந்து எப்படின்னு சொன்னா இடது கையை வச்சுதான் நாம யூஸ் பண்ணுவோம். அப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த விரல் வந்து ஃபோர்ஸ் விசையை தரும். இது வந்து காந்தப்புலத்து திசை, இது வந்து அது அசைய திசை. அப்படி விசை அனுபவிச்சது தரும். அப்படி நாயகமாக அனுபவிச்சது காந்தப்புலம் வந்து உள்நோக்கி இருக்கு. சோ இந்த இதுல அனுபவிச்சு இந்த திசை இந்த பக்கத்துல இயங்குது. சோ பெருவிரல் பாருங்க மேல இருக்கு. சோ விசை வந்து இதுல எங்க அனுபவிச்சோம், மேல் நோக்கி அனுபவிச்சோம். இதே மாதிரி உள்நோக்கி இருக்க காந்தப்புலத்துல ஒரு கடத்தி ஒண்ணு இந்த இதுல போகும்னு சொன்னா, சரியா? கடத்தி ஒண்ணு இந்த இதுல அசைன்னு சொன்னா மின்னோட்டம் சொல்லணும். இதுல மின்னோட்டம் வந்து நீங்க சொல்லணும். மின்னோட்டம் போற ஒரு கடத்தி இப்படி சொன்னா இலதாக்க விசை இது வார விசை வந்து F = BIL. சொல்லுவீங்க, சரியா? F = BIL. இப்ப இதுல நான் மின்னோட்டம் இது இப்ப இது என்ன செய்யணும், இயக்க திசையில மின்னோட்ட திசையா மாறும். அப்ப இப்ப நீங்க பாருங்க, இது உள்ள மின்னோட்டம் மேல் நோக்கி. சோ விசையம் அனுபவிச்ச போது இது இங்கால திசையில அனுபவிச்சு, விசை வந்து இது இங்கால அனுபவிச்சு. இதுதான் இதோட தியரி, சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு வந்து இங்க ஒரு கடத்தி ஒரு ஷேப் தான் இருக்கான். அப்ப சில விஷயம் செலுத்தாரான், இங்கால ஒரு கடத்தி போகுது, அதே இடத்துல இங்க இருந்து வந்து இங்கா திசையில இன்னொரு கடத்தி போகுது. இதுல ஐ மின்னோட்டம், இதுல ஐ மின்னோட்டம், சரியா? இது சி, இது டி, இது ஓ, இது பி, இது ஏ. இப்ப இந்த கலை செய்யறதுக்கு முதல்ல வந்து காந்தப்புலம் வந்து இங்க எங்க நிக்குன்னா உள்நோக்க திசையில இருக்கு. எனக்கு இப்ப இல்ல தாக்க விலை திசை, தேரிய விலை திசை எந்த திசைன்னு எல்லாம் பார்க்கணும். காந்தப்புலம் உள்நோக்க திசையில இருக்கு. காந்தப்புலத்துக்கு சமாந்தரமா இருந்துன்னு சொன்னா, மின்னோட்டம் வந்து காந்தப்புலத்துக்கு வந்து சமாந்தரமா இருந்துன்னு சொன்னா விசை தாக்குமா? விசை தாக்காது. அப்ப நான் இப்ப என்ன செய்யணும் சொன்னா, லேசா கம்பிய 2 திசையில கூறு பிரிச்சேன். உங்களுக்கு காந்தப்புலம் தான் காவிக்கணியம். சோ காந்தப்புலத்தை தான் கூறு பிரிச்சு நீங்க செய்ய இயலும். நான் இப்ப எங்க என்ன செய்யணும்னா கம்பிய கூறு பிரிச்சு பார்க்க போறேன், சரியா? இப்ப இந்த இதை எடுத்த மாட்டல, இந்த இருக்க கம்பியை நான் எடுத்துன்னு சொன்னா, இந்த கம்பியில இந்த பகுதியை மட்டும் நான் எடுத்தா இதை தாக்க விசையை நீங்க பாருங்க. இப்ப மின்னோட்டம் இங்கால, காந்தப்புலம் உள்ள. சோ விசை வந்து எங்க இருக்க போதும், மேல் நோக்கி இருக்க போகுது. சோ இதுல தாக்கு விசை மேல் நோக்கி வரும். இதை நான் எடுத்த என்ன சொன்னா அதே மாதிரி இருக்கு. சோ இதுல தாக்கு விசை எங்க வரப்போகுது, எனக்கு மேல் நோக்கி வரப்போகுது. இப்ப அதே மாதிரி நான் இப்ப அடுத்த என்ன செய்யணும்னா கீழே உள்ள கம்பியை எடுக்கும். அப்ப கீழே உள்ள கம்பியை நான் அடுத்த என்ன சொன்னா நீங்க பாருங்க, மின்னோட்டம் இங்கால,
காந்தப்புலம் உள்ள சோ இதுல தாக்க திசையை தான் நான் பார்க்கேன், பரமனை பார்க்க இல்லை. சோ நான் திசையை பார்த்தேன்னா இங்கால வரப்போகுது, இங்கால எஃப் டேஸ் இதுக்கு செங்குத்தா இங்கால எஃப் டேஸ் ஒரு விசை வரும். இதுலயும் நான் பார்த்தேன்னு சொன்னா காந்தப்புலம் உள்ள சோ இதுல செங்குத்தா இங்கால எஃப் டேஸ் ஒரு விசை வரும். இப்ப எனக்கு இது ரெண்டையும் நீளம் சமன்னு சொல்லுவான், இந்த கோணம் சமன்னு சொல்லுவான். சோ இரண்டையும் தாக்க விஷயம் எப்படி இருக்கும், எனக்கு சமனா இருக்க போகுது. அப்ப இப்ப நான் என்ன செய்ய சொன்னா இதை கூறு பிடிச்ச சரியா. இப்ப இதுல தாக்க விஷயம் நான் பார்த்தேன்னு சொன்னா பாருங்க, இந்த ரெண்டு விஷயமே கூறு பிரிச்சு கூறு பிரிச்சா இந்த டீட்டா இந்த கோணம் டீட்டான இந்த கோணம் டீட்டா ஏன்னா தரவுல சொல்லிட்டான். சரி கம்பியால் நீளம் சமன் சொல்லிட்டான், விஷயம் எப்படி இருக்கும் சமனா இருக்கும், மின்னோட்டம் சமண்டப்படியா. இப்ப நான் இந்த கூறு பிரிச்சுன்னு சொன்னா இத பாருங்க, இது டீட்டானா இது 90 மைனஸ் டீட்டா, இது செங்குத்தா இருக்கிறதால இந்த கூறு என்ன வரப்போ டீட்டா. அப்ப அதே மாதிரி நான் இதுக்கும் எடுத்தா இதுவும் என்ன வரப்போ டீட்டா. இப்ப இங்க தாக்கு விஷயம்னா ரெண்டா கூறு பிரிச்சு, ஒரு கூறு கிடக்கூறு என்ன வரப்போ உங்களுக்கு எஃப் டேஷ் சைன் டீட்டா, அடுத்தது நிலைக்குத்து கூறு எஃப் கொஸ் டீட்டா. இதுலயும் பாருங்க ஒரு கிட்ட விசை வரப்போகுது எஃப் டேஷ் சைன் டீட்டா, இது எஃப் கொஸ் டீட்டா. அப்படின்னா இது பரமல சமன் திசையில இது. சோ கிடவிசை ரெண்டும் என்ன நடக்க போகணும்னு சொன்னா கேன்சல் ஆக போகுது. சோ கிடவிசை ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னா இதுல வரப்போறது நிலைக்குத்து கூறு ரெண்டு மட்டும். இந்த கம்பி ரெண்டுலயும் வரப்போறது நிலைக்குத்து கூறு மட்டும். அப்ப இங்கேயும் நிலைக்குத்து இருக்கு. ஆகவே மொத்தமா இதுல மேல் நோக்கி 2f பிளஸ் 2f டேஸ் சரியா கொஸ் டீட்டா விளைவில் விசை இருக்கு. மொத்தமா இது மேல் நோக்கி 2f பிளஸ் 2f டேஸ் கொஸ் டீட்டா விளைவுல இருக்கு. இப்ப இதுல அவன் சொல்லி இருக்கான். அடுத்த விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னா இது நீளம் சமண்டத்தால இதை தாக்கு விஷயம் நீங்க சமன் எடுக்கணும். சோ இதையும் எஃப்னு சொல்லி போடு. சரி நீளம் சமண்டத்தால சமண்டு. ஆனா இங்க வந்து பரமனை பத்தி பேசல, திசையை தாங்க வைக்கும். சோ இந்த தொகுதிட விளைவு விசை வந்து எப்படி இருக்கும், நிலைக்குத்தா மேல் நோக்கி இருக்கும். காலுக்கு தளத்தின் வழியை மேன்மோ திசையில ஒரு விளைவு விசையை அனுபவிச்சு. அப்ப இந்த தொகுதி அப்படி என்ன செய்யும், விடுபட்டு மேலுக்கு போகும். சரியா, இதுதான் இதுல நடக்க சரி. சோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்னாதான் இருக்கு. இதுதான் இதுல தாக்கு விசை. நல்லா பாத்துங்க, கம்பின் தளப்பில் ஒரு ஏற்றம் சொன்னா பிவிக்கு ஏற்றம் வரச்சலாம், அது சம்பந்தமா தியரியை பார்ப்போம். சரியா, நான் இப்ப அடுத்த எம்சிக்கு மூவ் ஆக போறேன். 48வது எம்சிக்கு மின்காந்த தூண்டலோட சம்பந்தப்பட்டது. சரியா, மின்காந்த தூண்டல் சம்பந்தப்பட்டது 48வது எம்சிக்கு. இப்ப இந்த மின்காந்த தூண்டல் செல்லு வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை, வலது கையா இடது கையா அப்படி எல்லாம் அந்த குழப்பம் கொண்டே இருப்பேன். சரியா, மின்காந்த தூண்டல் செல்ல என்ன நடக்க போகுன்னு சொன்னா ஒன்றுக்கு எகெயின்ஸ்ட் காட்ட போகும், ஒரு இயக்கத்துக்கு எகெயின்ஸ்ட் காட்ட போகுது. இப்ப உதாரணமா ஒரு ரூம் ஒன்றுல ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னா டோர் ஒன்று இருக்கு பார்த்து. சரியா, இப்ப ஒரு டோர் ஒன்று இருக்கு, இது இங்கால ஒரு ஆள் இருக்கு. இவர நோக்கம் இப்ப ஒண்ணு அவர் கொடுத்த டாஸ்க், இந்த மின்காந்தோட டாஸ்க் இப்படித்தான். சரியா, 39 தான். ஓ 39 எம்சிக்கும் இருக்கேன், அதை பார்ப்போம். நான் அடுத்தபடியா பார்க்கேன். மிஸ் ஆயிருக்கு 39, நான் பார்க்கேன். அதை நான் சேனல்ல அப்லோட் பண்ண இந்த மிஸ்ஸிங் இருந்தா நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணி விடுங்களேன். அப்ப இதுல நீங்க பாருங்க, இப்ப ஒரு ரூம் ஒன்றுல ஒரு ஆள் ஒன்று அங்கே இருக்கு. இந்த மின்காந்த தூண்டல் செல்வது இப்படித்தான். ஒன்னாவது என்னண்டா இவர நோக்கம் என்ன சொன்னா ஒத்தர உள்ளுக்கு வரப்படா. சரியா, இது எப்படின்னு சொன்னா இந்த ஒரு வழிப்பாதை, சோட செல்ல போனா ஒரு வழிப்பாதை போனா திரும்பி வர. சரியா, அப்ப இது வரச்செல்லாம் என்ன செய்யும், வராதுன்னு சொல்லி தடுக்கும். சரியா, உள்ளுக்கு வந்துட்டுன்னு சொன்னா போகாத கூடாது, ஒரு வழிப்பாதை போனா திரும்பி வரையலாம். அப்ப இது இந்த மின்காந்த தூண்டல் செல்வது என்ன சொன்னா, இப்ப உள்ளுக்கு ஒருத்தர் வார நேரம் அதை தடையா ஒரு விசையை கொடுக்கறதுக்கு செயற்பட போறதா மின்காந்த தூண்டல். வந்தவரை போக விடாம குடிச்சு நிக்கிறதுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணுமே, அதுக்கு செயற்பட போறதுதான் இந்த மின்காந்த தூண்டல். சரி, ஷார்ட்டா இதுதான் மின்காந்த தூண்டல். இப்ப என்னன்னா இந்த தடம் ஒன்று காட்டப்பட்டு இருக்கு. தடம் என்ன செய்யணும்னா இங்கே இருக்க தடம் இப்ப என்ன செய்யணும்னா உள்ளுக்கு போகுது. உள்ளுக்கு போற நேரம் ஸ்டார்டிங்ல இந்த இதுக்கு படைச்சல வர இங்க படைச்சல உள்ள வரமான சொல்லி தள்ளு, அதை மீறி தடம் செய்யும் உள்ளுக்கு போகும். தடம் போகுது, இது ஒன்னா என்ன செய்யணும்னா வரான்னு சொல்லி தள்ளு. அந்த விசையை குறிச்சதை பத்தி பார்ப்போம். தடம் இப்ப என்ன செய்யணும்னா இந்த திசையில இந்த முன்னோக்கி திசையில வீண்டதோட போகுது. உள்ளுக்குள்ள பெய்த்துன்னு சொன்ன எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நீங்க பாருங்க, ஒரு பொருளோண்ட
ஆரம்பத்துல இழுக்கிறது தான் கஷ்டம். இழுத்துட்டே இந்த பிரச்சனை ஸ்மூத்தா கொண்டு போயிட்டு ஆமா உள்ளுக்கு கொண்டு போய் வரீங்க தடையை தாண்டிட்டோம்னு தெரியும். அதுக்கு பிறகு இது வெளிக்கு போச்சு என்ன செய்யணும் போக வேணாம்னு சொல்லி உழுக்கணும். இதுதான் இங்க நடக்க போற சட்டம். இப்ப இந்த கம்பி தடத்தை பார்த்துன்னு சொன்னா ஏபிசி படம் தந்திருக்கும். ஏபிசி ஏபிசின்னு சொல்லி படம் தந்திருக்கான். சரி மாறி வருமே இப்படி படம் தந்திருக்கான். இப்ப இது உள்ளுக்கு போச்சலாம். இப்ப இதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னா இந்த மின்காந்த தூண்டல்ட திசையை பார்க்கறதுக்கு என்ன செய்யுங்க வலது கையை யூஸ் பண்ணுங்க. இங்க பொறுத்த மட்டும் 2 கையும் யூஸ் பண்ணு. அது என்னன்னா நீங்க எடுக்க கொள்கை ஏற்படும் பொருளை பார்க்க போறீங்கன்னு சொன்னா நீங்க வலது கைக்குமா இல்ல நான் பொருளை இல்ல எது இது காந்த புலத்தை பார்க்க போறேன்னு சொன்னா அது கைக்குமா. அதான் நான் சொல்லுவேன். சரி நான் இப்ப பொருளை பார்க்க போறேன். பொருள் எங்க இயங்குது இந்த திசையில இயங்குது. அப்ப காந்தப்புலம் எங்க இருக்கு உள் திசையில இருக்கு. சோ இது அனுபவிச்ச போற விஷயம் எங்க இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க பாருங்க. காந்தப்புலம் உள்நோக்கிய திசை பொருள் இயங்குது இங்கால சரியா. மின்னோட்டத்தை நான் பார்க்கணும். சோ என்ன செய்யும் மின்னோட்டம் மேல் நோக்கி போகும். தடத்துல மின்னோட்டம் என்ன செய்யும் மேல் நோக்கி போகும். அப்ப மின்னோட்டத்தை மேல் நோக்கி உருவாக்கணும்னு சொன்னா இங்க கற்பனையான ஒரு பேட்டரி ஒன்று உருவாகும். இதுதான் மின்காந்த தூண்டல். கற்பனையான ஒரு பேட்டரி ஒன்று உருவாக போகுது. இதுதான் மின்காந்த தூண்டல் சரியா. இல்ல ஒரு புள்ள காந்த புலத்தை பார்க்க போனா அது குழப்பிக்க போடா. 2 விஷயம் இருக்கு நான் செல்லித்தாரேன்னு சொன்னா குழப்பிக்க போடா. காந்த புலத்தோடு பார்க்க போன்னு சொன்னா இந்த காந்த புலம் என்ன செய்யும் இது உள்ள வரவானம் சொல்லி தள்ளு. உள்ள வரவானம் சொல்லி தள்ளுதுன்னு சொன்னா என்ன செய்ய போகுது பாருங்க. காந்த புலத்தை பார்க்கணும் இடது கை. நீங்க பொருளை பார்க்க போனா வலது கை. காந்த புலம் என்ன செய்யும் தள்ளுன்னு சொன்ன இடது கை எடுத்தா அந்த காந்த புலத்தால கொடுக்க விசை எங்க இருக்க போகுது இங்கால இருக்க போகுது. காந்தப்புலம் உள்ள வரவான்னு சொல்லி கொடுக்க போற விஷயம் இருப்பு இங்கால இருக்கும். அப்ப இங்கால காந்தப்புலம் உள்ள இப்பயும் பாருங்க மின்னோட்டம் எல்லாம் வரும். அந்த தியரி மாறலாம் அதே திசையில விட வரும். இப்போ உங்களுக்கு தான் வரும். சோ இங்க இப்ப இதை இன்னொரு பிள்ளைக்கு என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸா லென்ஸ் விதியை யூஸ் செய்ய. இப்ப இதுல பாருங்க இந்த தடம் காந்தப்புலத்துக்கு போகும்போது எப்படி இருந்துச்சு இப்படி எம்டியா இருந்துச்சு. காந்தப்புலத்துக்குள்ள போகும்போது ஏன்னா இந்த நான் எல்லா வேயுமே செல்லியன்னு செய்யணும்னா மின்காந்த தூண்டல் செல்லச்சில வந்தவங்களுக்கு எல்லா சைடும் யோசனைக்கு வரும். ஒரு சைடு மட்டும் போக்கஸ்ல இருக்கப்படும். அப்ப அதற்காக நான் எல்லா சைடையும் வச்சிங்க பேசுவேன். அப்ப காந்த புலத்துக்குள்ள இது போகும்போது இப்படி இருக்க போகுது எம்டியா இருக்க போகுது. காந்த புலத்துக்குள்ள போற டைம் பாருங்க அடைக்கப்பட்ட இந்த பரப்புக்குள்ள உள்நோக்கிய திசையில காந்த புலம் உருவாகும். ஒரு உங்களுக்கு தெரியும் காந்த புல மாற்றம் கொண்டு வரும் மின்காந்த தூண்டல் அது ஃபரடே விதி என்ன சொல்லுது அது சீர் செய்யும் மூலமாக சரியா லென்ஸ் விதின்னு சொல்லி எதிர்த்து சேர்த்து உண்டு. அப்ப இங்க காந்தப்புலம் வந்துட்டு சொன்னா ஆரம்பத்துல இது எப்படி இருந்துச்சு காக்கப்படணும். ஆரம்பத்துல இது இப்படி இருந்துச்சு ஒரு காந்தப்புலமும் இல்லை. அப்ப இந்த காந்தப்புலத்தை இது இல்லமாக்கணும்னு சொன்னா இதால தூண்டப்பட்டு வார காந்தப்புலம் எப்படி இருக்கும் அடைக்கப்பட்ட பரப்பை மட்டும்தான் பார்க்க எப்படி இருக்கணும் வெளிநோக்கி திசை இருக்கணும். எப்படி இருக்கணும் வெளிநோக்கி திசை இருக்கணும். தூண்டப்பட்டு வாரது சரியா. நம்ம நீளத்தளமாக்க கொஞ்சம் கார் சேஞ்ச் பண்ணிய நீளத்தள மார்க் பண்ண இதுக்குள்ள வந்தது தூண்டப்பட்டு வரது நான் எப்படி செய்ய வெளிநோக்கி திசையில இருக்கணும். வெளிநோக்கி திசையில இருக்கும்னு சொன்னா மின்னோட்டம் எங்க ஓடணும் பாருங்க. வழக்கை தக்கை தெரிவிது இப்படி பாருங்க எங்க வரணும் மேல் நோக்கி வரும் சரியா. இப்படியும் ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யலாம் ஐடியா யோசிச்சு ஏன்னா ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்ல உள்ளுக்கு வருது. சோ உள்நோக்கி திசையில் காந்தப்புலத்தை உருவாக்குது. சோ அடைக்கப்பட்ட பரப்புல மாற்றத்தை வரணும். குறைக்கும் முகமாக மின்காந்த தூண்டப்படணும். சோ என்ன செய்யும் மேல்நோக்கி திசை வரும். இப்ப தடம் என்ன உள்ளுக்கு முட்டு முழுதா பெய்யுது. தடம் உள்ளுக்கு முட்டு முழுதா பெய்யுது. இப்ப முட்டு முழுதா போனையும் இது தாக்க விசை எனக்கு காந்தப்புலத்துல மாற்றம் இல்லை. சோ ஒரு மின்காந்த உருவாக்காது. உள்ள போனையும் காந்தப்புலத்தை வெட்டி அது மாற்றி போக்குதா இல்ல. சோ மின்காந்த உருவாக்காது. அது என்ன அட்வான்ஸா பாக்குறீங்கன்னா இதுக்கு உள்ள இருக்கு. சோ இதுல உருவாக்க வெளிநோக்கி ஏன்னா இதுல இருக்கு இந்த அடைக்கப்பட்ட பரப்புக்குள்ள உருவாகி இருக்குது உள்நோக்கி திசையில. சோ இது வெளிநோக்கி திசையில உருவாக்கணும். சோ வெளிநோக்கி திசையில உருவாக்கணும் சொன்னா இதுல வர மின்னோட்டம் எப்படி இருக்கணும் மேல் நோக்கி இருக்கணும். அதே மாதிரி இதையும் பாருங்க நீங்க வெளிநோக்கி திசையை உருவாக்கணும். சோ இதுல வர என்ன செய்யணும் அதுக்கு எகென்ஸ்டா உருவாகணும். சரி இது விட்டு போகுது அவுட்புட்ல. சோ உள்ளுக்குள்ள போயிட்டுன்னு சொன்னா நீங்க பாருங்க அடைக்கப்பட்ட பரப்புக்குள்ள உள்ளுக்கு ஆயிட்டு முற்று முழுதா இது உள்ளுக்கு ஆயிட்டுன்னு சொன்னா நீங்க பாருங்க நீங்க இந்த காந்தப்புலம் உள்ள பிரதேசத்துக்குள்ள ஃபுல்லா இழுத்துட்டு போனாலும் உள்ள காந்தப்புல மாற்றம் வரப்போகுதா இல்ல. இங்க மட்டும்தான் மாற்றம் வருது. என்ட்ராஜ்ல மட்டும் தான் சேஞ்ச் வருது. உள்ளுக்குள்ள போனே சேஞ்ச் இல்ல.
சோ இது வந்து என்ன செய்யும்னா தூண்டிய மின்னியக்கு விசை பூச்சியத்தை அனுபவிச்சு அப்படின்னா இங்கால சமனா தூண்டி பூச்சியத்தை அனுபவிச்சு. சரியா? இப்ப அடுத்த சைட்ல பாருங்க. நான் இப்ப என்ன செய்ய இங்காலைக்கு வரேன். இது என்ன செய்யண்டா அவுட்புட்ல வெளிக்கு வர போகுது. இது அவுட்புட்ல என்ன செய்ய போகுது வெளிக்கு வர போகுது. வெளிக்கு வார சந்தர்ப்பத்துல என்ன செய்யண்டா வெளியே போவான்னு சொல்லி இங்க கவர் போகுது. இது காந்த புலம் என்ன செய்யும் வெளியே போவான்னு சொல்லி கவர். ஆனா இது ஏக திசைங்க இருக்கு இங்கால இருக்கு. அப்ப இதுல நான் தூண்டிய மின்னியக்கு விசை இது இந்த பகுதி வரைக்கும் போயிட்டு இது உள்ளே இருக்கு. அப்ப உள்ளே இருக்கிறதுல நான் தூண்டிய மின்னியக்கு விசை பார்க்க போறேன். சோ இதுல தூண்டிய மின்னியக்கு விசை எப்படி இருக்கும்னு சொல்லி பாருங்க. நான் இப்ப வலது கையை எடுத்து சென்றா தடத்தை பார்க்கணும். தடம் இங்கால இயங்குது உள்ளே இருக்குது. சோ தூண்டிய மின்னியக்கு விசை வந்து மேல் நோக்கி வரும். சரியா? சரியா? அடுத்தது வந்து என்ன சொன்னா இப்ப இதே இங்காலைக்கு வந்து அடுத்த சைடு நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா காந்த புலத்தை பார்க்க போறேன். நான் காந்த புலத்தை பார்க்க என்ன செய்யணும்டா உள்நோக்கி திசையில இருக்குது. காந்த புலத்தால் சிங்கால வருது. மின்னோட்டம் எங்க வருது பாருங்க மேல வருது. இப்ப இல்லாம ஒரு புள்ள லென்ஸ் விதியை வச்சு பார்க்க போறோம் சொன்னா இதுல உள்நோக்கி இருக்க காந்த புலம் வெளிக்கு போகுன்னு சொன்னா காந்த புலத்தை விட்டு போகுது. அப்ப வெளிக்கு போறதுன்னா காந்த புலத்தை விட்டு போகுது. சோ உள்நோக்கி இருக்க காந்த புலம் குறைய போகுது. அப்ப இது என்ன செய்யணும் உள்நோக்கி காந்த புலத்தை அதிகரிச்சணும். உள்நோக்கி காந்த புலத்தை அதிகரிச்சோம்னு சொன்னா லென்ஸ் விதி பாதி மின்னோட்டத்தை எங்க செய்யணும் மேல் நோக்கி உருவாக்கணும். மேல் நோக்கி மின்னோட்டத்தை உருவாக்கணும். சரியா? இவ்வளவுதான் இந்த மின்காந்த தூண்டல் உள்ள விஷயம். குழப்பிக்க தேவை தடம் வந்து போறோம்னு சொன்னா இவ்வளவுதான் சாப்டர். இப்ப இந்த கேள்விக்கு வாங்க. இப்ப என் கேட்கான் பின்வரும் கூட்டுகள் எது உண்மையானது அன்று. சரியா? இது எது உண்மையானது அன்று. அப்ப நீங்க பாருங்க ஒன்னாவது தடம் தானம் ஒன்றினூடா செல்லும் கம்பித்தடத்தின் பிரிவு பிசி குறுக்கே மாத்திரம் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும். எது குறுக்கே பிசி குறுக்க மாத்திரம் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும். சரிதானே? இது குறுக்க மாத்திரம் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்பட போகுது. ஏண்டா அடுத்ததால வாரையில இதால மட்டும் வரப்போகுது. இது மட்டும் தான் காந்த புலத்தை வெட்டிட்டு போகுது செங்குத்தம். இதுதான் வெட்டிட்டு போகுது. அது சும்மா சமாந்திரமாக வெட்டிதான் போகுது வெட்டை. அடுத்தது பாருங்க தடம் ரெண்டினூடா செல்லும் ஏடிக்கும் பிசிக்கும் மாறாமின் தூண்டப்படும். அதே வேலை அவை ஒன்றுக்கு சமனும் எதிருமாகும். சரிதானே? இது ஒன்றுக்கு சமனாகவும் எதிராகவும் இருக்கிறதால 0. நான் சொன்ன உள்ள போன மின்னியக்கு விசை 0 உங்காலை மங்காலை வந்து 0 பண்ணும். அடுத்து தானம் 3 ஏடிக்கு குறுக்கே மாத்திரம் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும். 3ல பாருங்க ஏடி குறுக்கே அது மட்டும் தான் வெளிக்கு போகுது. காந்த புலத்தை தாண்டி வெளிக்கு போயிட்டு இது மட்டும் காந்த புலத்துக்குள்ள இருக்கு. சோ அதுக்கு மட்டும் தூண்டப்படும். அடுத்தது தானம் 2 காந்த புலத்தின் விளைவாக தடத்தின் மீது உள்ள விளையல் விசை 0 ஆகும். விளையல் விசை 0 தானே? உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு அது பிரச்சனை இல்லை. கதவை திறந்து உள்ளுக்கு வந்துட்டா பிரச்சனை இல்லை. வெளியே போச்சலும் உள்ள வரச்சலும் தான் உங்களுக்கு எகென்ஸ்ட். அடுத்து தானம் 1லும் தானம் 3லும் காந்த புலத்தின் விளைவாக தடத்தின் மீது உள்ள விசைகளின் திசைகள் ஒன்றுக்கொண்டு எதிரானது. எதிரானவையா? இது வரவான சொல்லி அழுது இது போவான சொல்லி அழுகுது. விசைட திசை வந்து எப்படி இருக்கு சமனானவையா இருக்கு. விசைட திசையும் சமன் மின்னோட்டமும் மேல் நோக்கி ஓடுது. சரியா? அது விளங்கிக்குங்க. அப்ப இதுக்கு பிழையானதுன்னு சொல்லி கேட்டதால ஆன்சர் 5வது அமையும். சரியா? மின்காந்த தூண்டல் நல்லா லேசான சாப்டர். ஸோ உங்களுக்கு கிளியர் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். இன்ஷால்லா வார பின்னுக்கு இதுல இருக்கு டிரான்ஸ்ஃபார்மரை பத்தி எஸ்ஐல இருக்கு. ஸோ எஸ்ஐல பார்ப்போம். இவ்வளவுதான் இவ்வளவு எம்சிக்யூ. சரியா? சரி குயிக்கா தேவையானதை நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எம்சிக்யூ தந்தத்துல மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த எம்சிக்யூ அடுத்து நான் செஞ்சுடுவேன். 39 எம்சிக்யூ. நாற்பத்தி 49 தான் இப்ப நான் செஞ்சேன். 48 49 இருக்கேன். சாரி 38 49 இருக்கு. ஸோ ரெண்டையும் நான் செஞ்சுடுவேன். குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ண ஒரு விஷயம் நீங்க கெச் பண்ணதுதான் இதுக்குள்ள இருக்கு. மின்காந்த தூண்டல் பத்தி ஒரு நாலேஜ் ஒன்று எடுத்துட்டீங்கன்னு சொன்னா சரி. பெரிய கஷ்டமானது ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் 50 எம்சிக்கும் வந்துட்டு இருந்துச்சு. ரீசெண்டா அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ சேஞ்ச் பண்ண என்ன அர்த்தம் சொன்னா வேற ஏதாவது ஒரு இடத்துல கேட்க போறான். ஸோ அதுக்கு நீங்க கெட் ரெடி அவ்வளவுதான். சரி 39 எம்சிக்கு வாங்க. எனக்கு தர மறந்துட்டு. ஸோ 39 எம்சிக்கு வாங்க. அப்ப நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க தேடி. ஸோ அது நல்லா நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. சம்டைம் நான் தாரத்துல மிஸ் ஆனாலும் எனக்கு அதை செஞ்சு விடுங்க கிளாஸ்ல.
சரி, இப்ப கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்க பாருங்க. பரவாயில்ல, நீங்க ஒர்க் பண்ணிக்கங்க தேடி. இப்ப இதுல என்னண்டா ஒவ்வொன்றும் பிளஸ் கியூ, ஒவ்வொன்றும் பிளஸ் கியூ ஆன இரு புள்ளியேற்றத்தின் பக்க நீளம் ஏ ஆகுள்ள ஒரு சமபக்க முக்கோணம். அன்லைன் பண்ணுங்க, சமபக்க முக்கோணம். சம்டைம் படத்துல சமபக்க முக்கோணையை காட்டி தருவான், சில நேரம் படத்துல காட்டி தர மாட்டான். அப்ப அந்த நேரம் வந்து நமக்கு அந்த முக்கியமான வேர்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சமபக்க முக்கோணம் பக்கங்கள் சமன், கோணங்கள் சமன். சோ இது 60 பாகண்டா, இது 60 பாக, இது 60 பாக. சில நேரம் சமபக்க முக்கோணி தரமாட்டான், ஆனா படத்துல ஏன்னு சொல்லி காட்டியிருப்பான். அப்ப நீங்க அதையும் கேட்ச் பண்ணிக்கணும், சமபக்க முக்கோணின்னு சொல்லி. சரியா? அப்ப இதுல பாருங்க, காட்டப்புள்ள சுற்றில் ஒரு இரு களங்கள் முக்கோணி ஏபிசியின் பி சி ஆகிய உச்சிகள் வைக்கப்பட்டுள்ள அதே வேளை பிளஸ் கியூ ஆனது வேறொரு புள்ளி ஏற்றம் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு புள்ளி பியில் வைக்கப்பட்டுள்ளது. புள்ளி பியில பிளஸ் கியூ ஒன்றை வச்சிருக்கான். ஏயில் வைக்கப்பட்டுள்ள ஓரளவு ஏற்றத்தினை தாக்கும் விளைவு விசை 0 இருக்க ஏபிட தூரம். சரி, இங்க வந்து 2 கேள்வி கட்டிருக்கான், மறைமுகமான கேள்வி. இங்க நான் செல்லுதான் ஓரளவு ஏற்றம், ஒரு கூலம் ஏற்றத்தை நான் இங்க வச்சா அது விளைவு 0 சொன்னா இதுல தூரம், இந்த எக்ஸ் தூரம் என்ன? இதைத்தான் கேள்வியில கேட்கான். சரியா? இதைத்தான் கேள்வியில கேட்கான். சரி, இப்ப என்ன சொல்லலாம்னு சொன்னா இதுல வந்து இந்த தூரம் எக்ஸ கேட்கான். இங்க மறைமுகமான கேள்வி நான் சொன்ன என்னண்டா, அடுத்த வருஷம் இப்ப வார ஃபியூச்சர்ல இந்த கேள்வியை இதே கேள்வியை போட்டு எப்படி திரும்ப கேட்பான், புள்ளி ஏ மின்புலச்சரிவு 0 ஆவதற்கு ஏபியின் தூரம் யாது? சரி, 2 கேள்வின்னு சொன்னா இதுக்குதான். மின்புலச்சரிவு 0 ஆவதற்கு ஏபியின் தூரம் யாது? இது கேள்வியாக கேள்வி. அப்ப அந்த மின்புலச்சரிவு விஷயத்தை உள்ளடக்கம் என்ன கேள்விதான், ஒரு கூலம்ப தாக்க விசை இங்க 0 ஆவதற்கு இந்த ஏபிட தூரம் என்ன? அப்ப 2 கேள்வியும் ஒன்றுதான். மின்புலச்சரிவு சொல்ல ஒரு கூலத்தை தாக்க விசையை தான் சொல்லலாம். சரியா? அப்ப அந்த டைம் இதே கேள்வி அந்த ஐடியாவில வரலாம். இப்ப என்ன செய்யணும் சொன்னா, இங்க இந்த ஒற்றையிடம் பிளஸ் கியூ சொன்னா பிளஸ் கியூ, அப்ப நேரேற்ற என்ன செய்யும், தள்ள போகுது. சோ இங்க தள்ளு, இது என்ன செய்ய போகுது, இங்க தள்ளு, இது என்ன செய்ய போகுது, இங்க தள்ளு. இப்ப நான் இந்த ஒரு கூலத்தை மட்டும் இப்படி எடுத்தேன்னு சொன்னா, இங்கால எஃப் விசையால தள்ள போகுது, இங்கால எஃப் விசையால தள்ள போகுது, இது ஒரு எஃப் டேஸால தரப்போகுது. இது ஒரு கூலம்தாக்க விஷயம் நான் காட்டியிருக்கேன் படத்துல. சரியா? அப்ப இந்த கோணம் வந்து அவன் கேள்வியில சொல்லுவான் எத்தனை பாகன்னு சொன்னா 60 பாக. அப்ப இது 60 பாகண்டா, இதையும் நீங்க பாருங்க, இதுல நீங்க இடைப்பட்ட இந்த கோணம் எப்படி இருக்க போகுது, 60 பாக இருக்க போகுது. இப்ப சம பருமனுள்ள இரண்டு காவிகள் தீட்டா இடைக்கோணத்தில் தாக்குமெனின் அதன் விளையுள் காவியானது 2p cos θ/2 தரப்படும். அத்துடன் அவ்விளையுள் இரு கோணங்களையும் சமனாக பிரித்துக் கொண்டு செல்லும். சரியா? இது மெக்கானிக்ஸ்ல படிச்ச ஐடியா. அப்ப அந்த ஐடியா தான் இவங்க அப்ளை பண்ண போறேன். அப்ப இந்த எஃப் செல் இது ரெண்டையும் விளையுள் வந்து செய்யுங்களா, நீங்க கூறு பிரிச்சு ஒரு ஆள் செல்லும் இல்ல, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, கூறு பிரிச்சு பாக்கணும்னு சொல்லி உனக்கு கூறு பிரிச்சு பாருங்க. ஆனா இப்படி ஒரு ஐடியா இருக்கு, இது ரீகால் பண்ணதுக்காக நான் எனக்கு பேசுறேன். அப்ப இந்த நிலைக்கூத்து மட்டும்தான் வரப்போகுது. நீங்க இப்படி கூறு பிரிச்சு விட்டீங்கன்னு ஒரு ஆள் யோசிச்சோம், இது 30 பாக, இது 30 பாக, கூறு பிரிச்சு விடலுமேன்னு சொல்லி. அப்ப இந்த எஃப் டேஸ் இது ரெண்டையும் விளைவு சாம்படுத்தும். சரி, 60 பாகன்னு சொன்னா நிலைக்கூத்தை தான் பிரிச்சுட்டு போகுது. 60 பாகன்னு சொன்னா அந்த விளைவு செய்ய போதும், நிலைக்கூத்தை தான் பிரிச்சுட்டு போகுது. அப்ப நான் இதை பிரிச்சுன்னு சொன்னா இந்த கீழ் நோக்கி எஃப் டேஸ் விஷயம் இருக்க போகுது, மேல் நோக்கி வாரது வந்து 2f சமபருமனுள்ள காவிகள் 2f cos 30 இருக்கும். சரியா? 2f cos 30 இருக்கும். 60 பிரிச்சு விட்டா 2f cos 30. அப்ப 2f cos 30 சமம்னா f டேஸ்க்கு சமம். f னு சொல்றது இதால இதுக்கு வழங்கின விசை, இதால இதுக்கு வழங்கின விசை. ஏன்னா இங்க f னு போட்டேன்டா ஏற்றங்களும் சமம், தூரங்களும் சமம். கூலோம்ட நேர்மாறு வர்க்க விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா f சமன் q1 q2 எங்கில் 4πε0 r வர்க்கம். ஏற்றமும் சமன், தூரமும் சமன்றதால நான் செஞ்சேன் இது சமனான விசை போட்டேன். சோ எனக்கு இப்ப என்ன எழுதுனா f dash சமன் 2f cos 30. f dash னு சொல்றது இதால வர விசை. அப்ப q into ஒரு கூலம், சோ 1 4πε0 x வர்க்கம். இந்த x வர்க்கம் தான் எனக்கு இப்ப கேள்வி, x வர்க்கம். இந்த அளவு பார்த்தா 2 q into 1 என்ன ஒரு கூலத்தை தாக்க விசை காட்டி இருக்கு,
4 pi epsilon naught a வர்க்கம் cos 30 √3/2. இப்ப எனக்கு இந்த q வெட்டப்பட போகுது, 4 pi epsilon வெட்டப்பட போகுது, 2 வெட்டப்பட போகுது. அப்ப ஒன்றிங்கில் x வர்க்கம் சமனா இருக்க போகுது √3 a வர்க்கம். சோ தலைவில மாத்தி விட்டேன்னா x வர்க்கம் சமன் a வர்க்கத்தின் √3. இப்ப இதுக்கு நான் வர்க்கமூலம் எடுத்தா x சமன் a இங்கே √3 முழுவதும் சரியா வர்க்கமூலம் சொல்லி வரப்போகுது. √3க்கு வர்க்கமூலம் போட்டு வரப்போகுது. சரியா? அப்ப அதை உங்களுக்கு இங்கே டிரெக்டா இங்கே இருந்து டிரெக்டா இந்த ஆன்சர்ல எப்படி இருக்கிறதால ஒரு பிரச்சனையும் இல்ல. √3க்குள்ள √3 வந்து சம்டைம் இது எப்படி எழுதணும் உங்களுக்கு ஏங்கில் 3 ஒன்றிங்கில் 4 இருக்கும். சரி சரி இப்படி தந்தா ஆன்சர் ஓகே. அப்படி இல்ல ஏங்கில் 4 போட்டு இப்படி 3 சொல்லி தந்தானோ சரி எல்லாம் ஒன்றதான் பிரதிபலிச்சுது. ஏண்டா புற ஒரு நேரம் இதே கேள்வியை கொண்டு போட்டுட்டோம் இந்த ஏண்ட இடத்துல மின்புலச்சரிவு பூச்சியமாவதற்கு எக்ஸ் அந்த தூரம் என்னன்னு சொல்லி கேட்டு இதுல ஒன்று ஆன்சரா வச்சிருப்போம். அந்த ஐடியா கெச் பண்ணிக்கணும். சரியா? சோ இது ரெண்டுல சோ இதுதான் நீங்க டிஸ்கஷன் தேவையானதை எழுதிக்கணும். 49வது மூவ் போறேன். சரி 49 MCQ. இப்ப 49 MCQ ஆன்சர்னா ஒரு சதுர பொட்டின்னு சொன்ன மாதிரி இருக்கு. சோ நான் இங்கே இருந்து ஒரு பொட்டியில வந்து பாருங்க உள்நோக்கி திசை ஒன்று காட்டியிருக்கான். இங்கே ஒரு பொட்டியில உள்நோக்கி திசை, என்ன ஒரு பொட்டி தாண்டி இன்னொரு உள்நோக்கி திசை. இங்க 2 பொட்டி விட்டு x0, இங்க 2 பொட்டி விட்டு y0. இந்த ஒரு பொட்டியை நான் x தூரம் எடுத்தா இது x, இது 2x, இது 2x, இந்த தூரம் x, இந்த தூரம் x. சரி இந்த ஒவ்வொரு பொட்டியை நான் x தூரம் சொல்லி எடுத்தால் சரியா எடுத்து செய்ய ஒவ்வொரு தூரத்தை நான் x தூரம் சொல்லி எடுத்து கேள்வி செய்ய. இப்ப பாருங்க சம ஓட்டங்கள் ஐக்காவும் 3 நீளமான மெல்லிய நேர்கம்பிகள் உருவில் காட்டப்படுகின்றவாறு தாளின் தளத்துக்கு செங்குத்தாக ABC எனும் நிலைத்த தாளங்களை பிடித்து வைக்கப்பட்டுள்ளன. இங்கு OA சமன் 1 மீட்டர், OB சமன் 1 மீட்டர், OC சமன் 2 மீட்டர். அவன் அந்த தூரத்தை செல்றான். சரி அப்ப நான் தூரத்தை டிரெக்டா தாரான். இது வந்து 1 மீட்டராம், இது 2 மீட்டராம், இது 2 மீட்டராம். சோ இதுவும் 1 மீட்டர், இதுவும் 1 மீட்டர். இப்ப நேர்கம்பி x0 y0 தாளத்துக்கு செவ்வனாக பிடிக்கப்பட்டுள்ளன. x0 சமன் 2 மீட்டர், y0 சமன் 2 மீட்டர் ஆகும். x0 y0 உள்ள கம்பியில் ஆக்கப்பட்டுள்ள பின்வரும் ஓட்டங்களில் எது புள்ளி ஓவில் நேர்த்திசையில் வயின் பர்மன் நேர்த்திசை y திசையில பர்மன் μ0 I இங்கில் 2π விளைவு காந்தப்புலத்தை உருவாக்குது. இப்ப இதுல என்னன்னு சொன்னா விளைவு காந்தப்புலம் வரணும். விளைவு காந்தப்புலம் எப்படி வரணும் சொன்னா மேல் நோக்கி திசையில μ0 I இங்கில் 2π சொல்லி வரப்போகுது. விளைவு காந்தப்புலம் எப்படி வரணும்? மேல் நோக்கி திசையில μ0 2π. அப்ப கிடையான திசையில விளைவு காந்தப்புலம் எப்படி இருக்கணும்? பூச்சியமா இருக்கணும். அதுவும் எதுல? இந்த ஓண்டு செல்லுக புள்ளியில, இந்த ஓண்டு செல்லுக புள்ளியில. அப்ப இதுலயும் உள்நோக்கி திசை, இதுலயும் உள்நோக்கி திசை, இல்ல உள்நோக்கி திசை. சோ பாப்போம் இந்த ஓண்ட புள்ளியில இந்த ஒவ்வொன்றாலையும் என்னென்ன வருது சரி சரியா? ஃபர்ஸ்ட் நான் இதை பார்க்கேன் உள்நோக்கி திசை. சோ பெருவிரல் நான் உள்ளுக்கு அனுப்பி பார்த்தா கீழ் நோக்கி திசையில இதுல காந்த இதால வாரு. இப்ப நான் ஓண்டத்தை எடுத்துட்டேன். இத வார ஒவ்வொன்றையும் பார்த்து நான் எட் பண்ண போறேன். திசையை போட்டு எட் பண்ணி ஃபைனலா விளைவுல பார்க்க போறேன். சரியா? இப்ப இதுல ஒரு மின்னோட எனக்கு தெரியா, நான் அதை I வைண்ட் எடுக்கேன். இதுல ஒரு மின்னோட எனக்கு தெரியும், சோ I எக்ஸ்னு சொல்லி எடுக்கேன். திசையும் எனக்கு தெரியா. பிளஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா சரியா பாப்போம், திசையா புறவை பார்ப்போம் நாம. இப்ப இதுல பாருங்க எப்படி இருக்கு, கீழ்நோக்கி திசையில இதால வந்து இந்த ஓண்ட புள்ளியில வரப்போகுது கீழ்நோக்கி திசையில. அப்ப கீழ்நோக்கி திசையில உங்களுக்கு தெரியும் ஒரு கம்பி ஒன்று இருக்குன்னு சொன்னா, கம்பியில இருந்து முடிவெளி கம்பியில இருந்து ஆர் தூரத்துல இப்ப சம ஓட்டங்கள் எங்காலும் 3 நீளமான மெல்லிய இருக்கு முடிவெளி கம்பி. அப்ப அதுல காந்தப்புலம் B என்று சமன் சொன்னா
மியூ நாட் ஐ இங்கே 2 பை ஆருக்கு சமம். ஒரு கம்பி இருக்கு, ஆர் தூரத்துல காந்தப்புலம் கொடுக்கு முடிவுலியா கன்வென்ஷன் என்னடா மியூ நாட் சமன் சோ b சமன் மியூ நாட் ஐ இங்கே 2 பை ஆர். சோ இதால இந்த இடத்துல என்ன செய்ய போன்னு சொன்னா கீழ் நோக்கி திசையில வரப்போகுது. என்ன வரப்போகுது பி அது என்னதுக்கு சமன் மியூ நாட் ஐ இங்கே அழிப்பு ஒன்று சொல்லிருக்கான் 2 பை இன்டு 1 சோ 2 பை மியூ நாட் ஐ இங்கே 2 பை வரப்போகுது கீழ் நோக்கி திசை. இதெல்லாம் அடுத்த என்ன செய்யணும்டா இங்கால திசையில பாருங்க, இதெல்லாம் அடுத்தோட இங்கால திசையில என்ன வரப்போகுது மியூ நாட் ஐ இங்கே 2 பை. ஏன்னா ஒன்று இருக்குதா இதை பாருங்க 1 1 2. சோ இதை பார்த்துச்சுன்னா இதை நான் இந்த பெருவிரல் வச்சு பார்த்துச்சுன்னா மியூ நாட் ஐ இங்கே இதாலையும் இதே திசையில் வரப்போ. சோ இதோட கூட்டுப்படும் மியூ நாட் ஐ இன் கீழ் 2 பைன்னு சொல்லி 2 பை இன்டு ஆர் ஒன்றால நான் 2 பைன்னு போட்டேன். இங்க ஆர்னு சொல்லி 2 1 மீட்டர் 2 மீட்டர் அப்ப 4 பைன்னு சொல்லி வரும். சரியா மியூ நாட் ஐ இங்கே 4 பைன்னு சொல்லி வரப்போகுது. அப்ப இன்னைக்கு வரப்போற மியூ நாட் ஐ இங்கே 4 பை. இப்ப எனக்கு விலையில் வரணும் எப்படின்னு சொன்னா 0 விலையில் வந்து மேல் நோக்கி திசையில வரும். அப்ப கிடைத்திசையில வர விலையில் வந்து நீங்க எப்படி இருக்கணும் 0வா இருக்கும். அப்ப இங்க பாருங்க மேல் நோக்கி திசையில விலையில நான் உண்டு பண்ணணும்னு சொன்னா இதால உருவாக போற இந்த புள்ளியில இதால உருவாக போற காந்தப்புலம் வந்து எங்க இருக்கணும் மேல் நோக்கி திசையில இருக்கணும். சோ இந்த ஐஎக்ஸால வர காந்தப்புலம் பிஎக்ஸ் வந்து மேல் நோக்கி திசையில இருக்கும். அப்பத்தான் இது இதை கழிச்சு விளைவுல மேல கொண்டு போகும். அதே நேரம் இதை விட இது கூடுதலாகவும் இருக்கும். அப்ப நீங்க பாருங்க இப்ப இங்க மேல்நோக்கி திசையில பெருவிரல் நான் இதுல விரல வச்சா இந்த 4 வரும் பெருவிரல் மேல்நோக்கி திசையில போகணும்னு சொன்னா இதுக்குள்ள எந்த திசையில மின்னோட்டத்தை உருவாக்கணும் உள்நோக்கி திசையில உருவாக்கணும். அப்பதான் இங்க இதால மேல்நோக்கி திசையில காந்தப்புலத்தை உருவாக்கல. அப்பதான் அந்த காந்தப்புலம் இதோட கூடுதலா இருந்து இதை கழிச்சு இந்த விளைவுல கொண்டு வரும். சரியா அடுத்தது இதை பார்த்தா 0 சொன்னா இங்கால திசையில வரணும் பி உண்டு. வந்தா தான் இது ரெண்டையும் கூட்டுத்தொகையை சமப்படுத்தி என்ன செய்யும் 0 ஆகும். அப்ப இங்கால திசையில வரணும்னு சொன்னா நீ இதுலயும் பாருங்க. இப்ப இங்கால திசையில இது உருவாக்கணும்னு சொன்னா சரியா இங்கால திசையில இது உருவாக்கணும்னு சொன்னா இங்கால திசையில இது மின்னோட்ட காந்தப்புலத்தை உருவாக்கணும்னு சொன்னா இதுலயும் பாருங்க மின்னோட்டம் வந்து உள்நோக்கி திசையில இருக்கும். அப்ப இந்த ஐவையும் எப்படி போகணும்னு சொன்னா உள்நோக்கி திசையில போகணும். அப்ப ரெண்டும் உள்நோக்கி திசையில போற ஆன்சர் வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் தேர்ட் மட்டும். அப்ப அங்க சுருக்காலம் செஞ்சு நிக்க இல்ல தேர்ட் ஆன்சர் கிடைச்சிருக்கும். எனக்கு திசையை வச்சே பாருங்க ஆன்சர் கெஸ் பண்ணிட்டேன். இந்த வருஷம் ஓகே திசையை வச்சு ஆன்சர் கெஸ் பண்ணிடலும். சோ புறவார வருஷங்கள்ல எல்லாத்துலயும் ஒரே திசை தந்துட்டான்ஸ்னா குழப்பம். சரியா இது சரியா இந்த இருக்கு. சோ திசையை வச்சு ஆன்சர் கெஸ் பண்ணு. இப்ப நம்ம பருமனை பார்ப்போம். இப்ப இந்த பிஎக்ஸ் இந்த மேல் நோக்கிய விளைவு இது வரும்னு சொன்னா மியூ நாட் ஐ இங்கே 2 பை மேல் நோக்கி விளைவு வரும்னு சொன்னா மேல் நோக்கிய பில இருந்து பிஎக்ஸ்ல இருந்து நான் கழிச்சோன்னு என்ன மியூ நாட் ஐ இங்கே 2 பை எனக்கு கீழ் நோக்கி இருக்கு. அப்ப இது இதுக்கு சமனா இருக்கணும். அப்ப எனக்கு பிஎக்ஸ் சமனா இருக்கணும். இது ரெண்டையும் கூட்டி நான் சொன்ன பாருங்க மியூ நாட் ஐ இங்கே பைக்கு சமனா இருக்கணும். ரெண்டுக்கு சமனா இருக்கணும் மியூ நாட் ஐ இங்கே பைக்கு சமனா இருக்கணும். அப்ப பிஎக்ஸுக்கு பதிலா எனக்கு இதுல மின்னோட்டம் தெரியா. சோ எனக்கு போடல் மலகா மியூ நாட் ஐஎக்ஸ் கீழே 2 பை இன்டு 2 தூரம் 2 2 கோடியன் மியூ நாட் ஐ இங்கே பை பை மட்டும் போடும் மியூ நாட் வரும். சோ குறுக்கு பிறகு செஞ்சா ஐஎக்ஸ் சமன் 4 ஐன்னு சொல்லி வரும். திசை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ உள்நோக்கி திசையில 4. அடுத்து பாருங்க இதுவும் இது சமனா இருக்கணும். கிட திசையில விளைவு இல்ல நிலைக்கு திசையில வந்து இருக்கு. சோ அடுத்து இதை அடுத்து என்னடா by ஈக்குவலா இருக்கணும். இது ரெண்டையும் நான் கூட்டினா 3 மியூ நாட் ஐ இங்கே 4 பை வரும். அப்ப நான் இதுக்கு போடியேன் இது 2 மீட்டர் தூரத்துல இது இருக்கு. இதுக்கு போட்டேன்னு சொன்னா சாரி இது 2 மீட்டர் தூரத்துல இருக்கு. மியூ நாட் ஐy இங்கே இது ஐஎக்ஸ் நான் பார்த்திருக்கேன். இது ஐy இங்கே 2 பை இன்டு 2 சமன் 3 மியூ நாட் ஐ இங்கே 4. இந்த 4 பை இந்த 4 பை வெட்டுப்பட மியூ நாட் வெட்டுப்பட ஐy சமன் 3 வரும். ஆல்ரெடி திசையை பார்த்துட்டீங்க உள்நோக்கி திசை. சரி நார்மலான ஒரு கேள்வி. சில திசையை வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த டீமா போத்த வகையில சோ உங்களுக்கு விளக்கத்துக்காக இந்த மெத்தட் ஃபுல்லா வழங்கப்படுத்தி விட்டேன். இவ்வளவுதான் 2016ல வந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல உள்ள எம்சிக்யூ. சோ 2 மினிட்ஸ் பிரேக் பண்ணிட்டு நான் அடுத்தது எஸ்ஐக்கு போறேன். சோ உங்களை பிரச்சனை தான் பேசலாம். சரி மெசேஜை ரீட் பண்ணுங்க. அப்படியோ மெசேஜ் ரீட் பண்ணிட்டு போங்க. நான் பேடையில போறேன். வெப்பத்தை பிறப்பிக்கக்கூடிய மின்னை கடத்தும் திரவியமும் ஒரு தூண்டல் வெப்பமாக்கல் தொகுதியின் இரு பெரும் கூறுகளும் ஆகும்.
ஆடலோட்டத்தின் திசை மாறும் போது காந்தப்புலமும் அதன் திசையும் மாறுகின்றது. ஒரு கடத்தும் திரவியம் அத்தகைய நேரத்துடன் மாறும் காந்தப்புலத்துக்கு உட்படும் போது சுரியல் ஓட்டம் எனப்படும். காந்த உட்படும் போது சுரியலோட்டம் எனப்படும் ஓட்டத்தடங்கள் கடத்தும் திரவியங்கள் தூண்டப்படுகின்றன. காந்தப்புலம் அதன் திசையை விரைவாக மாற்றும் போது சுரியல் ஓட்டங்களும் அவற்றின் திசைகளும் விரைவாக மாறுகின்றன. சுரியல் ஓட்டங்கள் கடத்தும் திரவியங்களின் மாறும் காந்தப்புலத்துக்கு செங்குத்தான தளங்களில் மூடிய தடங்களை எப்போதும் உண்டாக்குகின்றது. அப்ப அன்லைன் பண்ணுவீங்க, சுரியல் ஓட்டம் வந்து காந்தப்புலம் கடத்த ஒரு மூடிய தடத்தை எப்பவும் உருவாக்குது. சரி, பொருள் நான் விளங்கப்படுத்தியேன், மூர்ந்தடத்தான் உருவாக்குது உண்டாகின்றது. திரவியத்தின் தடை இருப்பதனால் சுழியலோட்டங்கள் யூல் வெப்பமாக்கல் வெப்பத்தை IR வர்க்கம் R வகை வெப்பம் பிறப்பிக்கப்படும். அப்ப சுழியலோட்டத்தால வார வெப்பத்தை எப்படி சொல்லலாம்னு சொன்னா I வர்க்கம் R ஆல தரப்படும். ஒரு யூலின் வெப்பம் அது எப்படி சொல்லலாம், I வர்க்கம் R. அப்ப மின்னோட்டத்துல தங்கி இருக்கு. அடுத்தது காந்தப்புலம் மாற்று வீதம் பெரிதாக இருக்கும் போது உண்டாக்கப்படும் சுழியலோட்டங்கள் பெரிதாகின்றன. சுழியலில் உள்ள உயர் மீடன் ஆடலோட்டத்தை பிறப்பிக்கப்படும் சுழியலோட்டங்கள் தோல் விளைவு எனப்படும். சரியா, உயர் அந்த திரவியங்கள் மேற்பரப்புக்கு ஒரு மட்டும் பயன்படுத்த தடுப்பில் மாதிரி ஒரு விளைவை செல்லுவார். காந்தப்புலத்தில் வர ஒரு விளைவு என்னையாம் தோல் விளைவாம். அடுத்த பாருங்க, தோல் விளைவு என்பது எந்த உயர் மீடன் மின்னோட்டமும் தானாக ஒரு கடத்தியின் பரம்பலை கொண்டுள்ள நாட்டமாகும். இதன் போது ஓட்ட அடர்த்தி தடத்தின் மேற்பரப்பு கிட்ட மிக பெரியதாக இருப்பதுடன் கடத்தின் ஆழம் மிக விரைவாக குறைகின்றது. சுழியலோட்டங்கள் பரம்பப்படும் இத்தடிப்பு சுருளின் உள்ள ஆடலோட்டத்திற்கும் சுரியலோட்ட தடங்களிலும் உள்ள தம்முள் கவர்ச்சியின் விளைவாக மேலும் சிறியதாகின்றன. அது அண்மை விளைவு எனப்படும். அடுத்த விளைவு அண்மை விளைவு. ஏன்னா கீழே விளைவுகள் ரெண்டை கேட்டிருந்தான். சோ ஒன்று உங்களுக்கு தெரியும். இது அடுத்தது என்ன, அண்மை விளைவு. அண்மை விளைவு எனப்படும். யூல் வெப்பமாக்கலுக்கு மேலதிகமாக பின்னடைவு விளைவு எனப்படும் ஒரு தோட்டப்பாடும் விளைவாக திரவத்தின் ஒரு மேலதிக வெப்பமும் உண்டாகின்றது. இது சில கரைகள், உருக்குகள், வன்பின்புகள், நிக்கல் போன்ற அயங்காந்த திரவியங்களை மாத்திரம் நடைபெறுகின்றன. அப்ப எல்லாத்துலயும் இல்ல, சில திரவியங்களை மாத்திரம்தான் இந்த பின்னடைவு விளைவு உருவாகுது. ஆடலோட்டத்தினால் உருவாக்கப்படும் மாறும் காந்தப்புலத்தின் விளைவாக இத்திரவத்தில் உள்ள காந்த ஆட்சிகள் அவற்றின் திசைகளை திரும்ப திரும்ப மாறுகின்றன. இறுதியாக அவற்றை திருப்புவதற்கு தேவைப்படும் சக்தியானது வெப்பமாக பெறப்படுகிறது. பின்னடைவு விளைவு காரணமாக வெப்பம் பிறப்பிக்கப்படும் வீதம் காந்தப்புலத்தின் மீதுடன் அதிகரிக்கின்றது. வர்த்தக ரீதியாக கிடைக்க தூண்ட வெப்பமாக்க தொகுதியின் அன்னளவாக 60 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 1 மெகா ஹெர்ட்ஸ் வரை உள்ள மீட்டர்கள் தொலைப்படும். சில வாட்டுகளில் பல மெகா வாட்டுகள் வரை உள்ள வீச்சுக்கள் வலுவை வழங்குகின்றன. சரியா, இப்ப அடுத்தது சந்தையில் தூண்டல் சமையல் அடுப்புகள் கிடைக்கத்தக்க சமையல் அடுப்புகள் இக்கோட்பாட்டின் அடிப்படையில் தொழிற்படுகின்றன. ஒரு தூண்டல் சமையல் அடுப்புகளின் சமையல் பாவனை வைக்கப்படும் அடுப்பின் உச்சியின் மேற்பரப்பு மட்டுமட்டாக அதனை தொடாமல் ஒரு செப்பு கம்பி சுருள் வைக்கப்படுகிறது. சுருளினூடாக ஒரு மேற்பரப்பு மட்டுமட்டாக கீழே தொடாமல் ஒரு செப்பு கம்பி சுருள் வைக்கப்படுது. சுருளினூடாக ஒரு ஆடலோட்டம் மின்னோட்டம் வைக்கப்படுகிறது. சமையல் பானையின் முழு அடித்த வெப்பத்தை பிறப்பிக்கும் கடத்தும் திரவியமாக தொழிற்படுகிறது. சுருளினால் உண்டாகப்படும் மாறும் காந்தப்புலம் சமையற்பானையின் அடையில் பூந்து சுரியல் ஓட்டங்கள் பின்னடைவு நாட்டங்களை ஏற்படுத்தி வெப்பத்தை பிறப்பிக்கின்றன. வெப்பத்தை பிறப்பிக்க இரு விளைவுகள் பயன்படுத்துவதற்கு சமையற்பானைகள் அல்லது சமையற்பானை அடித்தளங்கள் சில கரைகள், உருக்கு அல்லது வன்பிருப்பு போன்ற அயன்காந்த திரவியங்கள் செய்யப்படுகிறது. சரி, 2 விளைவை பயன்படுத்துறதுக்கு அயன்காந்த திரவியங்கள் தெரிவு செய்யப்பட்டு இருக்கான். சரி, இந்த பந்தியை கிளியரா வாசிக்கணும். இப்ப நீங்க கேள்விக்கு போ. கேள்வியில ஒன்னாவது பாருங்க, ஒன்னாவதுலாம் சும்மா அந்த ஆன்சர் பண்ண கேள்வியா தான் இருக்கு. ஒன்னாவது, ஃபாரடேயின் தூண்டல் விதியை சொற்களில் கூறுவோம். அப்ப அவங்களுக்கு தெரியும், மின்காந்த தூண்டலை பொறுத்த மட்டும் 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஃபாரடே தூண்டல் விதி, அடுத்தது வந்து ஃபாரடே தூண்டல் விதி லென்ஸ் வழக்கை தக்கி தெரிவி. ஃபாரடே தூண்டல் விதி எந்த பயன்படுத்துச்சுன்னா பருமனை இனங்கான திசை இனங்கான லென்ஸ். பருமனுக்கு ஃபாரடே, திசைக்கு லென்ஸ். அப்ப ஃபாரடே ஒன்னும் கேள்வி, ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதியை சொற்களில் கூறுங்க. அப்ப சொற்கள்ல கூறணும். அதை என்ன சொல்லுவான், தூண்டப்படும் மின்னியக்கசுவான காந்தப்பாய மாற்றத்தை நேர் விஷயம். ஏன்னா பருமனத்தை பத்தி தான் பேசுறேன். ஃபாரடே நம்ம நோட்லயும் பார்த்துருப்பீங்க, E proportional to minus d pi by dt. இங்க பயணி சொல்லு காந்தப்பாயம். அப்ப தூண்டிய மின்னியக்க விசையானது காந்தப்பாய மாற்ற விகிதத்துக்கு நேர்விசம். அதாவது குறைந்து செல்லும் காந்தப்பாய மாற்ற விகிதத்துக்கு நேர்விசம். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா சரி. அப்ப அந்த விதியத்தாமின் சொற்கள்ல கேட்கான். சரியா, ஓகே, அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்ததுக்கு போகும். தூண்டல் வெப்பமாக்கல் பயன்படும் இரு பிரயோக துறைகள், 2 துறைகளை பயன்படுது. அது என்னன்னு சொல்லி கேட்கான். மேலாவன் சொல்லிட்டான் 3 விஷயத்தை சொல்லுவான் பாருங்க. கைத்தொழில், வீட்டு மருத்துவம். அப்ப
கைத்தொழில் துறை, வீட்டுத்துறை, மருத்துவத்துறை. இது மூணுல சரி 2 நீங்க எழுதினீங்கன்னா சரி. இதெல்லாம் பெசேஜ்ல இருந்து ஆன்சர் பண்ண போறீங்க. சோ எந்த இஷ்யூவும் இல்ல. பெசேஜ்ல இருந்து ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்தது தூண்டல் வெப்பமாக்கல் சம்பந்தப்பட்ட இரு வெப்பமாக்கல் செயல்முறை. தூண்டல் வெப்பமாக்கல் சம்பந்தப்பட்ட 2 வெப்பமாக்கல் செயல்முறை என்ன? ஒன்று என்ன? யூல் வெப்பமாக்கல். பந்தில செல்லுகான் ஐவருக்கும் 6 தரப்படும் யூல் வெப்பமாக்கல். அடுத்தது பின்னடைவு விளைவு. அது வந்து எல்லாத்துலயும் இல்ல, சிலையில மட்டும் நடக்குது. அப்ப அதான் என்ன சொல்லிட்டீங்கன்னா சரி, யூல் வெப்பமாக்கல் அல்லது பின்னடைவு விளைவு 2. அடுத்தது பெரிய சுருங்கல் ஓட்டங்களுக்கு வழிவகுக்கும் 3 காரணிகள். அப்ப பெரிய இது ஓட்டத்தை உருவாக்குறதுக்கு என்னென்ன காரணம் வழிவகுக்குது எல்லாம் மேல பந்தில கிளியரா இருக்கு பாருங்க. உண்டாக்கப்படும் காந்தப்புலம் வலிமையா இருக்கணும், இல்லாட்டி மின் கடத்தாறு உயர்வா இருக்கணும், காந்தப்புல மாற்றங்களும் பெரிதா இருக்கும். தூண்டப்பட்ட மின்னீசு கூடம் சொன்னா காந்தப்பாய மாற்றம் கூட இருக்கணும், இல்லைன்னு சொன்னா காந்தப்புல மாற்றம் கூடுதலா இருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா மின் கடத்தாறு கூடுதலா இருக்கும், கூடுதலா மின்ன கடத்தக்கூடியதா இருக்கும், தடை குறைஞ்ச மாதிரி. சரி, அப்ப இது 3ல சரியா இருந்தா சரி, எல்லாம் மெசேஜ்ல இருக்கு, கிளியரா எடுத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணேன். அடுத்தது திரவத்தின் மேற்பரப்புக்கு கிட்ட ஒரு மட்டுப்பட்ட தடுப்பினுடன் சுழியல் ஓட்டம் மட்டுப்படுத்தப்படும் இரு விளைவு. சுழியல் ஓட்டம் மட்டுப்படுத்தப்படும் 2 விளைவு தான் இப்ப கேட்பேன். அதுவும் மெசேஜ்ல சொல்லுங்க, தோல் விளைவு, அன்னை விளைவு. இது 2 தான் சுழியல் ஓட்டம். பின் விளைவும் யூனியல் வெப்பமாக்கலும் ஒரு வெப்பமாக்கல் முறை. அதை பத்தான் இப்ப இவ்வளவு கேள்வியும் வந்துட்டு. சரி, இப்ப அவன் அடுத்த பாட்டுக்கு போறான். பாருங்க, லேசான முறையில பந்தி கேள்வி ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்த பாட்டுல பாருங்க, தரப்பட்ட வரைபடத்தை பிரதி செய்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தரு. அப்ப ஒரு வரைபடம் வந்து தாரான். இப்ப அவன் இங்க காட்டுன்னு சொல்லி இது ஆர்டர் ஓட்டத்தை நான் வழங்கின்னு சொல்லி தான் அவங்க காட்டுவான். அப்ப இப்படி வழங்கி இப்படி சுருள் இருக்கு, இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது. இது 3ஐயும் அவன் காட்டியிருக்கான். அங்க சுருள் இருக்குது. சரியா, மின்னோட்டத்துல திசையும் அவன் இதுல காட்டி தந்திருக்கான். அடுத்தது உச்சலத்தும் கடத்தும் திரவியம் சொல்லி இதை இது பண்ணி காட்டுவான். கடத்தும் திரவியம் சொல்லி அம்புக்குறியில அந்த சைடு அவன் காட்டுவான். சரி, இப்ப நீங்க பாருங்க, ஒரு குறித்த நேரத்தில் ஆடோலத்தின் திசையை உருக்காட்டுகிறது. இவ்வோட்டத்தின் பரும நேரத்துடன் அதிகரிக்கும் ஒரு நிலைமையை கருது. சுருளுக்கு சற்று மேலே உருவில் காட்டப்பட்டுள்ள ஒரு கடத்தும் திரவியம் வைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு மேல இந்த திசையில ஒரு கடத்தும் திரவியத்தை வச்சிருக்காங்க. மேல ஒரு கடத்தும் திரவியம் என்ன செஞ்சப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டு இருக்கு. இப்ப ஒன்னாவது, ஒரு புலக்கோட்டில் ஒரு அம்புக்குறியை வரைவதன் மூலம் இந்நிலைமையில் உண்டாகப்படும் காந்த புலத்தின் திசையை காட்டுக. ஒரு புலக்கோடு, இப்ப காந்த புலக்கோடு அவங்களுக்கு வரைஞ்சிருக்கான். இதுல உண்டாக காந்த புலத்திர திசையை காட்டட்டுமா? காந்த புலத்திர திசையை நீங்க பாருங்க, இந்த சுருள்ல மின்னோட்டம் வந்து இப்படி சுத்தி சுத்தி போகுது. இதனால வந்து இப்படி சுத்தி இந்த சுருளால இப்படி போகுது. அப்ப லென்ஸ் விதிப்படி காந்தப்புலம் எங்க இருக்கு, மேல் நோக்கி இருக்கு. ஏதாவது சரி ஒன்றுல நீங்க அம்புக்குறியில இதை மேல் நோக்கி காட்டிட்டீங்கன்னா சரி, இதுதான் காந்த புலத்திர திசை. சரி ஒன்றுல எல்லாத்துலயும் காட்ட தேவையில்லை, சரி ஒன்றுல மேல் நோக்கி காட்டீங்கன்னா சரி, காந்த புல திசையை காட்டும். இப்ப ரெண்டாவது வாங்க, திரவியத்தில் தானம் ஓவிற்கு அண்மையில் சுழியலோட்டத்தை ஒரு தடத்தை வரைந்து ஆடலோட்டம் அதிகரிக்கும் போது சுழியலோட்டம் திசையை காட்டு. இந்த சுழியலோட்டம் சில என்னன்னு சொன்னா, இந்த உண்மையா இந்த டிரான்ஸ்போர்மன்ஸ் நிறைய வேணும். எல்லாரும் ஜஸ்ட் டிரான்ஸ்போர்மன்ஸ் எப்படி நினைச்சு நிற்கா, இதுலயும் அதுக்கு சக்தி போகுது, இவ்வளவுதான் எல்லாரும் யோசனை. ஆனா டிரான்ஸ்பார்மர்ல என்ன நடக்குதுண்டா, இங்கால வர மின்னோட்டம் இப்படி ஓடுவ நேரம் என்ன செய்யும், ஆடலோட்டம் போற நேரம் உங்களுக்கு தெரியும், பி இதுல வர இது என்ன சொன்னா μ0 I இங்கு 2. சரியா, வரிச்சுருள் நாம எடுத்தோம்னு சொன்னா வரிச்சுருள்ல வார μ0 NI. சரியா, வரிச்சுருள்ல வார போற என்ன சொன்னா μ0 NI. அப்ப இந்த எண்டு செல் வரிச்சுருள் தடங்கள் இருக்க போது இந்த மின்னோட்டம் மாறுறதால காந்தப்பாய அடர்த்தி மாறப்போகுது. காந்தப்பாய அடர்த்தி மாறுறதால காந்த பாயம் மாறும். அப்படிங்க இதுல பாருங்க, ஆடலோட்டம் போக குறைஞ்சி செல்லும் ஆடலோட்டம் போகணும்னு சொன்னா என்ன செய்யும், ஆடலோட்டம் போக காந்த பாயம் பாய அடர்த்தி மாறப்போகுது. சோ அதால காந்த பாயம் மாறப்போகுது. ஏன்னு சொன்னா BOA தான் காந்தப்பாய அடர்த்தி செல்லுது வந்து பை B into A தான் பை. சோ பை மாறப்போகுது. பை மாறுன்னு சொன்னா தூண்டிய மின்னிகேஷன் நேரத்தோட பை மாறுன்னு சொன்னா தூண்டிய மின்னிகேஷன் தூண்டப்பட போகுது. அதால இதுக்கு பக்கத்துல உள்ள சுற்றுல அது ஈடு செய்யும் முகமாக என்ன செய்ய ஒரு மின்னிகேஷன் தூண்டப்படுது. இதுதான் இதுல நடக்க செட்டப். இதை கிளியரா விளங்கணும். அப்ப பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் எப்படி கரண்ட் போகணும்னு சொன்னா தூண்டலாலதான் போகுது. சரியா, இதுல நீங்க மின்னோட்டத்தை வழங்க நேரம் காந்த புலத்துல காந்த பாய அடர்த்தியில மாற்றம் வருது, காந்த பாய அடர்த்தி மாறுறதால காந்த பாயம் மாறுது, காந்த பாயம் மாறுறதால மின்னிகேஷன் தூண்டப்பட போகுது. சோ அந்த மாற்றத்தை ஈடு செய்யும் முகமாக இதுல என்ன செய்யும், இப்ப இங்கால குறைஞ்சிட்டு போனீங்களே, இந்த திசையில காந்தப்புலம் குறைஞ்சிட்டு போகும்னு சொன்னா இது என்ன செய்யும், காந்தப்புலத்தை
கூட்டு முகமை இல்ல மின்னோட்டத்தை உருவாக்கும். இதால தான் அடுத்த இதுக்கு நிலை மாற்றில மின் இங்க இருந்தாங்க கடத்தப்படுது. இதுதான் இதுல நடக்க சட்டம். அப்ப அவன் என்ன செஞ்சான், உங்களுக்கு அம்புக்கு முறையும் காட்டுங்கன்னு சொல்லிட்டான். இப்ப அடுத்த சுழியலோட்டம். சுழியலோட்டம் சொன்னா தூண்டப்படுவ ஓட்டம். மெசேஜ்ல கிளியரா சொல்லுங்க. அப்போ ஓட்டு செல்ல புள்ளி அப்ப நான் இந்த தடத்தை எடுத்தா நீங்க பாருங்க, இந்த ஆடலோட்டம் அதிகரிச்சா இந்த காந்த பாயம் என்ன செய்யும்? காந்த பாயம் காந்த பாய அடர்த்தி என்ன செய்ய போகுது? கூட போகுது. காந்த பாய அடர்த்தி கூடுதா கிடந்துன்னு சொன்னா இங்கின உருவாக போற இந்த சுழியல் ஓட்டம் காந்த பாய அடர்த்தி என்ன செய்யணும்? குறைச்சணும். அப்ப இந்த திசையில கூடுதுன்னு சொன்னா இது என்ன செய்யும்? இந்த திசையில வழங்கினாத்தான், இந்த கீழ்நோக்கி திசையில காந்த பாய அடர்த்தி வழங்கினாத்தான் என்ன செய்யலும்? அதோட குறைச்சலாம். கீழ்நோக்கி திசையில வழங்கணும். மின்னோட்டத்தை எப்படி வழங்கணும்? இப்படி வழங்கணும். மின்னோட்டத்தை இப்படி வழங்கணும். அப்ப இதை நான் இந்த சொல்லி குறிச்சிட்டேன்னு சொன்னா சரி, அதை குறிச்சு காட்டுங்க. அவ்வளவுதான் உங்களோட கேட்ட கேள்வி. அடுத்தது, மேலே ரெண்டில் நீர் வரைந்த சுழியலோட்டத்தின் திசையை நீர் துணிந்த விதத்தில் லென்ஸின் விதியை பயன்படுத்தி விளக்கு. இப்ப என்ன செய்ய உங்களுக்கு சொன்னேன், லென்ஸ் விதி தான் விளக்கை தக்க திருப்பி பயன்படுத்தி விளக்கு. என்ன, மேல் நோக்கி திசையில காந்தப்புலம் அதிகரிச்சது. சோ அதை குறைக்கும் முகமாக கீழ்நோக்கி திசை உருவாகணும். சோ வழக்கை தக்கை தெரியும் என்பது இந்த அதுக்கு எதிர் திசை இந்த கீழ்நோக்கி திசை உருவாகும் சொன்னா இந்த திசையில மின்னோட்டம் உருவாகும். இதை சொல்ல செல்லுங்க. இவ்வளவுதான் அவன் மெசேஜ்ல கேட்டது. அப்ப இதாக்கான ஆன்சர். சரி, இப்ப நான் அடுத்ததுக்கு போறேன். ஆடலோடத்தின் மீட்டர் அதிகரிக்கும் போது திரவத்தில் வெப்பமாக்கும் வீதம் எங்கனம் அதிகரிக்கின்ற விளக்குது. இந்த ஆடலோடத்தின் மீட்டர் கூடினா வெப்பமாக்கல் வீதம், அப்ப இந்த யூனியன் வெப்பமாக்கல் ஒன்று தந்திருக்காங்க தானே, இது எங்கனம் அதிகரிச்சுன்னு சொல்லி விளக்கட்டுமா? இப்ப நீங்க சொல்லுங்க, ஐ கூடினா டி என்ன செய்யும்? கூடும். பி கூடினா காந்த பாயம் மாற்றம் பாயம் என்ன செய்யும்? கூடும். அப்ப நேரத்தோட மாறப்போற காந்த பாயம் கூட போது தூண்டிய மின்னிகல்ஸ் கூடும். இப்ப இது கூடுதல் அதிகரிச்சுட்டு போகணும்னு சொன்னா இதால வர மின்னோட்டமும் என்ன சொல்லணும்? கூடுதலா குறைச்ச மாதிரி கொடுக்கணும். அப்ப ஐ கூடினா மீட்டர் கூடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா உங்களுக்கு தெரியும், ஆடலோட்டத்துல வந்து மீட்டர் அதிகரிச்சுன்னு சொன்னா அதுல வர மின்னோட்டம் கூட போகுது. சரியா? என்ன சொன்னா நீங்க மின்னோட்டத்துக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கீங்க, Q into F சொல்லி மீட்டர் கூடுன்னு சொன்னா ஐ கூட போகுது. ஏன்னா QT ஒன்றிகள் டி எனக்கு அதை எஃப் மாத்தேரு. அப்ப மீட்டர்னா அப்ப ஐ கூட போகுது. சோ மின்னோட்டம் கூடினா ஐ வர்க்கம் ஆர். சோ இழக்கப்படுகிற வெப்பம் வலுவும் என்ன செய்யும்? அதிகரிச்சும். சோ வெப்பத்தை கூடுதலா இழக்கும். இதை நீங்க தெளிவா விளக்கத்துல உங்களோட மொழி நடையில நான் இதை ஏன்டா பந்தி நான் செல்ல மாட்டேன், இதுதான் விஷயம். இது நீங்க உங்களோட பாணியில் எழுதிட்டீங்கன்னா இது கூடு, சோ இது அதிகரிச்சு அதால பீசம் ஐஆர் வர்க்கம், ஆகவே வெப்பம் இது அதிகரிக்கும். இது உங்களோட மொழி நடையில் நீங்க எழுதிட்டீங்கன்னா அது ஆன்சர். நீங்க ஸ்கீமுக்கு பழகாயங்க. ஸ்கீம்ல அந்த டேர்ம் வேர்ட்ஸ் முக்கியம் தான், ஆனா உங்களோட மொழி நடைக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் நீங்க வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது, நேரத்துடன் மாறும் காந்தப்புலம் RIR தடிப்பு B. சரி, இப்ப இவ்வளவு கேள்வியும் கேட்டுட்டு அவர் பேச அடுத்த மாதிரி அவன் என்ன செய்யான்? சரியா, திருப்பி சொல்லுங்கன்னு சொன்ன வந்து நான் என்னண்டா இப்ப I சமன் Q/T தானே, ஒன்றிங்கில் T வந்து F க்கு சமம், மீட்டருக்கு சமம் தானே, ஒன்றிங்கில் T F போடிய. சோ மீட்டர் கூடினா மின்னோட்டம் கூட போகுது. மின்னோட்டம் கூடுன்னு சொன்னா இதுல உருவாக காந்தப்புலம் V சமன் μ0 Ni இதுல μ0 Ni இதுல சுருளில வர காந்தப்புலம் காந்தப்பாய அடர்த்தி மேல் நோக்கி திசையில கூடும். காந்தப்பாய அடர்த்தி மேல் நோக்கி திசையில கூடுன்னு சொன்னா சுழியலோட்டம் என்ன செய்யும்? அதை குறைச்சி முகமா உருவாக்கணும். அப்ப கீழ்நோக்கி திசையில அதிகமா உருவாக்க நேரம் ஐவர்க்கமா சுழியலோட்டத்துல வெப்ப விரயம் பாருது P சமன் ஐவர்க்கமா யூனியன் வெப்பம். சோ இந்த மின்னோட்டம் கூட போகுது. ஏன்னா இதுல மின்னோட்டத்தை கூடனா தானே இது குறைச்சலும். ஏன்னா இது வட்டத்தடங்கள் மாதிரி வர B சமன் μ0 I 2πa சாரி 2r. அப்ப இதை கூட்டணும்னு சொன்னா மின்னோட்டத்தை கூட்டணுமே. சோ மின்னோட்டம் கூடத்தால இழக்கப்பட்ட வெப்பம் என்ன செய்யும்? கூடும். இதை நீங்க உங்களோட மொழி நடையை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா சரி, அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்லி உங்களோட மொழி நடைக்கு எழுதுங்க. ஸ்கீம்ல டேர்ம் வேர்ட் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம், மற்றபடி அந்த அவங்க மொழி நடையை ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. இப்ப பாருங்க, நேரத்துடன் மாறும் காந்தப்புலம் RIR-ம் தடிப்பு பியையும் உடைய தடித்த ரோவையும் உடைய ஒரு தட்டினுள் புகும் ஒரு நிலைமையை கருதுக. B0 ஆனது காந்தப்புலத்தின் காந்தப்பாய அழுத்தின் வீச்சமாகவும் ஒமேகாவானது கோணமீடனாகவும் T ஆனது நேரமாகவும் இருக்கும் போது பிரயோகிக்கப்படும் காந்தப்புலத்தின் காந்தப்பாயத்தின் B சமன் μ0 sin ஒமேகா T என தரப்படும். இந்த ஈக்குவேஷனை வச்சு 2019 MC கொண்டு வரட்டும். இந்த ஈக்குவேஷன் தந்துட்டு 2019 செஞ்சு டைம் சி கொண்டு வரட்டும். போய் பாருங்க, μ0 IN சொல்லி எல்லாம் போட்டு ஒரு வலை இது B0 சொல்லி என்ன தடத்துல வருது எல்லாம் போட்டு ஒரு MCQ கொண்டு இருக்கு. சரியா, இதே வச்சு கேட்டான். அப்ப அடுத்தது வாங்க, இப்ப
போன்ற வளைய முறைகள் மாறுகின்றன. இது மிகவும் எளிதாக்கி மாறுகிற அடிப்படையாக கொண்டு தட்டின் சுழியல் ஓட்டங்கள் பிறப்பிக்கப்படும். சராசரி வலு பி ஆனது சராசரி வலு பி என்னன்னா கே இன்டு வி நாட் வர்க்கம் ஒமேகா வர்க்கம் இனால் தரப்படலாம். இங்கு கே சமன் பை ஆர் வர்க்கம் பி இங்கு 16 ரோ. கே சமன் தசமஞ்சி ஒமேகா சமன் 6000 பி நாட் சமன் 7.5 தர 10.3. சரி, இப்ப எல்லாம் தந்துட்டு இப்பவே என்ன செஞ்சுட்டேன்னா கொஞ்சம் பேர் பயமொண்டு வந்துட்டு இவ்வளவு நேரம் கேள்வியை பார்த்தோன்னே கொஞ்சம் பேருக்கு பயமொண்டு வந்துட்டு என்ன புதுசா எல்லாம் சொல்லுவான் இதெல்லாம் தெரிய எனக்கு இந்த கேள்வி செய்ய மாட்டேன்னு விட்டுருவேன். ஒன்றுமில்லை, இவ்வளவு பெசேஜ் அவன் தந்துட்டு என்ன சொல்லலான்னு சொன்னா இந்த தட்டுல வலுவலு வைக்கான் கே தந்திருக்கான் பி நோட தந்திருக்கான் ஒமேகா வர்க்கம் தந்திருக்கான் இந்த பி காணுன்னு சொல்லுவான். இது எங்க உள்ள கேள்வி? ஸ்காலர்ஷிப்ல உள்ள கேள்வி. ஈக்குவேஷன் தந்துட்டு பிரதிட்டு விடிய காணு. இப்ப உங்களோட வேலை என்ன? ஈக்குவேஷன் தந்தாச்சு பிரதிட போறீங்க. பி சமன் கே என்ன தசமஞ்சு சொன்னா ஹாஃப்னு போடுங்க சுருக்கல் ஏசிக்கு. பி நோட் வர்க்கம் சொல்லு 600 ரூபா 6000 ரூபாய் இருக்கும். ஒமேகா வர்க்கம் சொல்லுவது சரி மாறி வருமே. பி நோட் வர்க்கம் சொல்லு வந்து 7.5 தர 10.3 முதலாம் வர்க்கம். ஒமேகா வர்க்கம் சொல்லுவது 6000 இருக்கும். இதை சுருக்கி ஆன்சரை காணுங்க. இவ்வளவு உங்களுக்கு வெளியில சொல்லுங்க. சரி, அவன் எல்லாத்தையும் தரவுல தந்துட்டு இதை சுருக்கி நீங்க ஆன்சரை காணுங்க. அப்ப இதை சுருக்கி நீங்க ஆன்சர் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போகுது 1012.5 வேட்ஸ். சரியா? 1012.5 வேட்ஸ். சரியா? இவ்வளவு பெரிய கேள்வியா மோடிஃபை பண்ணினாலும் லாஸ்ட் சிறுசா தான் கேட்டான். ஏன்டா அவன் எல்லாம் தரவையும் தாரான். அவன் செல்லு அங்க பீண்டு செல்லுது மேலே பாருங்க. சுரியலோட்டங்களை தட்டில் சுழியோட்டங்களை பிறப்பிக்கப்படும் வலு சராசரி வலு பி ஆனது. அப்ப அதைத்தான் கீழே கேள்வி அவன் கேட்கான் பாருங்க. அவன் இங்கு என்னெல்லாம் தட்டில் பிறப்பிக்கப்படும் சராசரி வலுவை கணிக்கான்னு சொல்லி கேட்கான். இதுல கொண்டு அப்ளை பண்ணுங்க ஆன்சர் போகும். இல்ல நீங்க கஷ்டமா ட்ரீம் பண்ணினா கேள்வி கஷ்டம் தான். இந்த காலம் இல்ல கஷ்டமா கற்பனை பண்ணி கஷ்டமா பாத்தீங்கன்னா கேள்வி கஷ்டம் தான். அது லேசா பாத்தீங்கன்னா லேஸ் ஃபீல்டுன்னு சொல்லி அவ்வளவு லேசான ஒரு பாடம். சரி, இப்ப நான் அடுத்ததுக்கு போறேன். நிலைமாற்றுகளில் சுரியல் ஓட்டங்களின் விளைவாக அகனி வெப்பமாக்கப்படுகிறது. இந்த வெப்பத்தின் வடிவில் சக்தி நட்டத்தை பங்களிப்பு செய்கின்றன. நிலைமாற்றில் சக்தி நட்டம் எங்கனம் இழிவாக்கப்படுகிறது. இப்ப டிரான்ஸ்பார்மர்ல இந்த சக்தி நட்டம் எங்க இழிவாக்கப்படுகிறது? இப்போ உங்களுக்கு தெரியும் சக்தி நட்டத்தை இழிவாக்கணும்னு சொன்னா அது ஹீட் ஆகத்தை குறைச்சோம். அப்ப ஹீட் ஆகத்தை குறைச்ச மாதிரி என்ன செய்யணும்? நம்ம அகனியில செஞ்சுட்டோம்னா எனக்கு அந்த இரும்பு செட்டப் பண்ணிருக்கிறது கொண்டு அகனி செட்டப் பண்ணிருக்குமே இது ஹீட்டா தானே வெப்பத்தை வெளியிட போகுது. அது ஹீட் ஆகத்தை குறைச்சிட்டோம்னு சொன்னா சரியா இல்லையா? அப்ப நாம அதுக்கு என்ன செய்ய போறோம்? அதை கவர் பண்ணுவோம், ஒன்று லேமினேட் பண்ணுவோம், அடரா மாத்துவோம். அது அப்படி இல்லைன்னு சொன்னா ஆக்சைட் சேர்த்து தீந்த பூசி என்ன செய்யணும் செஞ்சு அதுக்கு மெல்லிய கடத்தும் பகுதிகளில் அந்த படைகள் உருவாகி கடத்தும் பகுதியில குறைச்சிருந்துச்சுன்னா மின்னோட்டத்தை ஸ்பீடா கடத்தாது. மின்னோட்டத்தை கடத்தாட்டி என்ன நடக்க போகுது? விரைமாக வெப்பம் இழிவாக்கப்படும். சரியா? அகனிய அடராகப்படுகிறது லேமினேட் பண்ணுன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு முறையில கடத்திர அந்த இதை ஆக்சைட் பண்ணி இது குறைச்சு. இவ்வளவுதான். சரியா? 2016 கேட்ட எஸ்ஏ இவ்வளவுதான். அப்ப சிம்பிளான ஒரு விஷயத்த அதாவது ஃபீல்டுன்னு சொல்லி ஒரு சிம்பிளான ஒரு பாடம் அதை நீங்க ஹார்டா மாடிஃபை பண்ணி மாத்தி இருக்கீங்க. சரியா? இதுக்கு முதல்ல எக்ஸாம் செஞ்சவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும், இல்லாட்டி இப்ப எக்ஸாம் இது வரைக்கும் படிச்சவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ இவ்வளவுதான். நான் இதோட கிளாஸ் எண்ட் பண்ண டைம். சரி, ஸோ உங்களுக்கு தான் இருக்கு. சரி, இப்போ நான் உங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ண என்ன சொன்னா இது சிலவங்களுக்கு என் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும், சிலவங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு உங்க கிளாஸ் பத்தி ஃபீட்பேக் தேவை. அந்த ஃபீட்பேக் அதே நம்பர் தான், நீங்க அட்மிஷன் எடுத்த நம்பர். உங்களுக்கு கிளாஸ் பத்தி ஃபீட்பேக் அனுப்புங்க. அதுக்கு பிறகு நான் கிளாஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன். சரியா? ஃபீட்பேக் நீங்க அந்த நம்பருக்கு அனுப்புங்க.